ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। जयतां सुरतौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधामदनमोहनौ दिव्यद्वृन्दारण्यकल्पद्रुमादः श्रीमद्रत्नाकारो श्रीमद्राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशीवटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपिर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. இன்றைக்கு நாம ஸ்ரீ நித்யானந்த பிரபு பத்தி நம்ம கேட்கலாம். நித்யானந்த பிரபுக்கான பிரார்த்தனைகள். जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद। संकर्षणो कारण तोय साई गर्भोदक साई च पयोब्धि साई शेष शेषांश कलाह नित्यानंदाख्य रामः शरणं ममास्तु। नित्यानंदो अवतुरेन्दुर वसुधा प्राणवल्लभ जानवी जीवितपति कृष्ण प्रेम प्रद प्रभु पद्मावती सुत श्रीमान सच्चिनंदन पूर्वज भावोन्माटो जयत्रेता रक्तगौर कलेवर श्री नित्यानंद चंद्रस्य नाम द्वादशकं शुभं यायितं प्रत्यहं प्रत्य उत्थाय पठेन्नरः सा क्लेशरहितो भूत्वा प्राप्नुयात् स्वमनोरथं तूर्णां चैतन्य देवस्य करुणाभाजनं भवेत्। ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி ஜெய். இன்னைக்கு நம்ம நிறைய பக்தர்கள் புதுசா கூட சேர்ந்திருக்காங்க. அதனால பஞ்ச தத்துவரை பற்றி பேசிட்டு நம்ம நித்யானந்த பிரபுவை பற்றி பார்க்கலாம். நம்ம சம்பிரதாயத்துல பஞ்ச தத்துவர் ரொம்ப முக்கியம். பஞ்ச தத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தியாக்கியம் நமாமி பக்த சக்திகம். இந்த கருணை, பகவானுடைய இந்த கருணை ரொம்ப சுலபமா கொடுக்கப்படுறதில்ல. ஆனா இந்த கலியுகத்துல மக்களை முன்னேற்றுவதற்காக, மக்களை மீட்பதற்காக பகவான் சுயமாக வந்தார். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவதாரம். கிருஷ்ணர் அவதாரி. கிருஷ்ணர் அவதாரி, அவதாரங்களுக்கு மூலம். அப்ப கலியுகத்துல என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணப்ப பகவான் நினைச்சார், ரெண்டு காரணங்கள், பகவானுடைய அவதாரத்துக்கான ரெண்டு காரணங்கள். ஒண்ணு, இந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றணும். சுலபமான கலியுகத்துல ஒரு சுலபமான ஒரு வழியை கொடுத்து அவங்களெல்லாம் சுலபமா ஆஹ் பகவான் கிட்ட ஆன்மீக உலகத்துக்கு அழைக்கணும் அப்படின்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஒரு பக்தருக்கு இன்பம் அதிகமா,
பகவானுக்கு இன்பம் அதிகமா அப்படின்னு பகவான் யோசனை பண்ணார். ஏன்னா இந்த கோபிகள், ஸ்ரீமதி ராதாராணி இவங்கெல்லாம் ரொம்ப ஆனந்தத்துல இருப்பாங்க. இப்ப பகவானுக்கு எப்பவுமே பக்தரா இருந்தா அது ஆனந்தம் அதிகமா இருக்கும். பகவான் வந்து பெறுகிறார், கொடுக்கறது ஆனந்தமா வாங்குறது ஆனந்தமா அப்படின்னு பாக்குறச்ச கொடுக்கறது தான் ஆனந்தம். அப்ப பகவானுக்கு அது புரிஞ்சது, பக்தரா இருக்கிறது தான் ஆனந்தம். அதனால அந்த பக்தியை நான் சுவைக்க வேண்டும் அப்படின்றதுனால பக்தவனா வந்தார். இப்ப ராதாராணி தான் தலை சிறந்த பக்தர். அப்போ ஒரு கேள்வி வரும். ஒரு பக்தர் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதுக்கு இதுக்கு பதில் சொல்றேன். ராதாராணியும் கிருஷ்ணரும் ஒன்றுதானே அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. அப்ப எப்படி தனித்தனியா வராங்க? அவங்க எப்படி ஆணாக பெண்ணாக வராங்க? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அப்படின்னு. இருவரும் ஒன்றுதான். கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி தான் ஸ்ரீமதி ராதாராணி. ஆனால் அவர்கள் தனியாக செயல்பட முடியும். கிருஷ்ணர், ஸ்ரீமதி ராதாராணி அவங்க அவங்களுக்கு தனித்துவம் உண்டு. இந்த பக்தியினுடைய ஆன்மீக வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். அதனால ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாங்களோ அப்படி புரிஞ்சிட்டு போகலாம். அவங்க எல்லாம் சொல்றது அதுதான். ஒன்றாக இருந்தாலும் வேறுபட்டு நிற்க முடியும் அவங்களால. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுதான். ஆனால் அவர்கள் தனித்து வேறுபட்டு நிற்கிறார்கள் லீலைக்காக. அதனால ஸ்ரீமதி ராதாராணி ஒரு பக்தையினுடைய ரூபத்தை, பக்தையினுடைய நிலையில இருக்கிறாங்க. அதனால பகவானை விற்கிறதுல அவங்களுக்கு தான் முதல் முதல் பரிசு. அவங்க தான் முதல்ல நிக்கிறாங்க. யார் பக்தை அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி தான் உயர்ந்த பக்தை. அப்போ அந்த சுவையை சுவைக்க வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் நினைச்சார். அதனால அவர் கிருஷ்ணராகவே வந்தார். நிறம் மட்டும்தான் வேற. பகவான் வரும்போது பகவானுடைய பார்ஷதர்கள், பகவானோட எப்பொழுதும் இருப்பவர்களும் வருவாங்க. பகவானுக்கு விரிவுகள் உண்டு. ஆனா இப்ப கிருஷ்ணர் இருப்பார், அப்புறம் பலராமர் வருவார், அப்புறம் பலராமர்ல இருந்து வாசு வா வாசுதேவர் வருவார், வாசுதேவர்ல இருந்து சங்கர்ஷ்ண, பிரத்யும்னு, அனிருத்தன், அப்படியே அவதாரங்கள்லாம் பகவான் கிட்ட இருந்து வெளியே வருவாங்க. அந்த அவதாரங்களுக்கும் பகவானுக்கும் நிறைய வித்தியாசம் கிடையாது. ஆனால் அந்த அவதாரங்கள் ஒரு குறிப்பிட்ட குணங்களை மட்டும் வெளிப்படுத்துவாங்க. குறிப்பிட்ட கருணையை மட்டும் காட்டுவாங்க. குறிப்பிட்ட லீலைக்கு மட்டும் வருவாங்க. அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியவர். அப்ப இங்க இந்த சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் லீலையில கலியுகத்துல பஞ்ச தத்துவரா பகவான் வரும்போது கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யராகவும் பலராமர் நித்யானந்த பிரபுவாகவும் வருகிறார்கள். அப்ப எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. கிருஷ்ண பலராமருக்கும் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தருக்கும் நம்ம வந்து ஒரு வித்தியாசம் கிடையாது. அதை தான் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் நம்ம சொன்ன மாதிரி மேற்படிப்பு, மிகப்பெரிய படிப்பு. ஆனாலும் அடிப்படை விஷயங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த அடிப்படை விஷயங்கள் நாங்க வந்து சொல்லித்தான் தரணும். அப்ப சாஸ்திரங்கள் சொல்லுது, பிரஜேந்திர நந்தன ஏய் சச்சி சுத்த ஹைல சேய். ஒரு பெங்காலி ஸ்லோகம் இது. பலராம ஹைல நித்தாய். விரஜேந்திர நந்தன் யாரு? நந்தகோபர். அவர் நந்தகோபரனுடைய விரஜேந்திரனா விரஜத்தினுடைய இந்திரன். விரஜேந்திரன் விரஜம் அப்படின்றது விருந்தாவனம். விருந்தாவனத்தினுடைய மன்னன் யாரு? நந்தகோபர். அவருடைய மகன் யாரு? இப்போ வந்து சச்சி சுத்தராக, சச்சினா சச்சி மாதா, சச்சி மாதானுடைய மகனாக அவதரித்திருக்கிற சைத்தன்ய மகாபிரபு. அதே பலராமர் யாரு அப்படின்னா பலராம ஹைலே நித்தாய். பலராமர் தான் நித்யானந்தர் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிர்தம் நம்மளுக்கு சொல்லுது. அப்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம், எப்படி சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரும் அவதரிக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு தலைப்பு நித்யானந்தர் தான் அப்படின்னாலும்
இதை வந்து ஒட்டுமொத்தமாக தான் சொல்ல முடியும். தனியா நித்யானந்தர் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சைத்தன்ய மகாபிரபு பாஸ்ட் லீலைகள்ல நித்யானந்தர் இல்லாம இருக்கவே முடியாது. அதே மாதிரி நித்யானந்தர் பத்தி பேசும்போது சைத்தன்ய மகாபிரபு வராம இருக்க முடியாது. எப்படின்னு பார்க்கலாம். சைத்தன்ய லீலை ஆதி லீலையில முதல் அத்தியாயத்திலேயே கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார். இந்த சைத்தன்ய சரிதாமிர்தம் எழுதுனது கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. ரொம்ப வயசாகி போகுது, 90 வயசு அவருக்கு. வேண்டாம் நம்ம போயிடலாம் செத்து போகலான்னு நினைப்பார். ஆனா ஆச்சாரியர்கள் ஆறு கோஸ்வாமிகள் அவருக்கு சொல்லுவாங்க, நீங்க வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் எழுதியே ஆகணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவர் எழுதுறாரு. அவர் எழுதுறதுல முதல் அத்தியாயத்துல பகவான் அவதரித்ததுக்கான காரணம், இவங்க கிருஷ்ணரும் பலராமரும் சைத்தன்யரும் நித்யானந்தருமாக வந்திருக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு. வந்தே ஸ்ரீ கிருஷ்ணௌ சைத்தன்ய நித்யானந்தௌ சகோதிதௌ கௌடதயா புஷ்பவந்தௌ சித்ரௌ சந்தௌ தமோனுனௌ. இந்த ஸ்லோகத்தின்படி கிருஷ்ண சைத்தன்யருக்கு என்னுடைய வணக்கங்கள், நித்யானந்தருக்கு எனக்கு வணக்கங்கள். அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, சந்திரனும் சூரியனும். எப்பாவது சந்திரனும் சூரியனும் ஒண்ணா வந்து பார்த்திருக்க முடியுமா? சந்திரனும் சூரியனும் ஒன்றாக வந்தது போல இந்த கௌட தேசத்தில், வங்காளத்தில், கிழக்கு வங்காளத்தில், மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் பிரிச்சுட்டாங்கல்ல, ஆனா வங்காளத்தில் கௌட தேசம் என்பது வங்காளம். அங்கு இருளை போக்குவதற்காக, அறியாமையை போக்குவதற்காக சூரியனும் சந்திரனும் வந்தா இருள் இருக்காது. அப்ப இருள் என்பது அறியாமையை குறிக்கிறது. அறியாமையை விளக்குவதற்காக எல்லா உலகத்துல இருக்கிற அனைத்து மக்கள் மீதும் கருணையை பொழிவதற்காக இருவரும் ஒன்று சேர்ந்து அவதரித்திருக்கிறார்கள். ரெண்டு பேருமே ஒன்னா அவதரித்திருக்காங்க. ஏன்னா ஒன்னா தான் வருவாங்க. பகவான் விஷ்ணுவாக வந்தால் அவர் படுக்கையாக வருவார், ஆதிசேஷனா. பகவான் வந்து பெருமாளா வந்தால் கொடையா வந்துருவார், பலராமர். கிருஷ்ணரா வந்து அண்ணனா வந்துருவார். ராமரா இருக்கும்போது தம்பியா வர்றார். எப்பொழுதும் பிரிவதில்லை. அதே அவர் வந்து பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து சேவை வாங்கும் பகவான். பலராமர் சேவை கொடுக்கும் பகவான், சேவை செய்யும் பகவான். இப்ப நித்யானந்தர் சைத்தன்ய மகாபிரபுவோட 13 வருஷம் பெரியவர். முதல்ல வந்துடுறாரு. யாருடைய வீட்டுல பிறக்கிறாருன்னா, ஏக்க சக்கரா அப்படின்னு ஒரு புனித ஸ்தலம் இருக்கு. நீங்க மாயப்பூர் வந்தீங்கன்னா மாயப்பூர்ல இருந்து ஒரு 4 மணி நேரம் பயணம், 4 மணி நேரம் பயணம் இல்ல 3 மணி நேரம் பயணம் போனோம்னா அங்க ஒரு சிறிய கிராமம். இந்த ஏக்க சக்கரம்ன்றது வந்து நித்யானந்தர் அவதரித்த ஸ்தலம். கிருஷ்ணர் ஒரு முறை சக்கரத்தை வந்து குருஷேத்திரத்துல இருந்து விடுவார். அது வந்து இங்க விழுந்த இடம், அதனால ஏக்க சக்கரான்ற பெயர். பாண்டவர்கள் அந்த தீக்கிரைய துரியோதனன் பாண்டவர்களை ஒரு மெழுகு வீட்டுல வச்சு எரிக்க பார்ப்பான். அதுல இருந்து அவங்க தப்பிச்சு வந்து அவங்களுக்கு தெரியாம வாழ்றாங்க. சூழ்நிலை சரியான பிறகு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறைந்து வாழ்ந்தார்கள் கொஞ்ச நாள். அப்போ அவர்கள் பிராமணர்களா வேஷம் போட்டு இருந்தாங்க. பிராமணர்களா வேஷம் போட்டுட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ஏக்க சக்கர கிராமத்துல ஒரு அசுரன் இருந்தான். அவன் வந்து அவன் வந்து பகாசுரன்னு பேர். அவன் தினமும் ஒரு வீட்டுல இருந்து அவன் எல்லாரையும் கட்சி கட்சி சாப்பிட்டான். அப்போ அந்த ஏக்க சக்கரத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் கூடி போய் அவங்ககிட்ட சொன்னாங்க, நீ நிறைய கடிச்சு சாப்பிட்டு துப்பிடுற, நாங்க என்ன செய்யறோம், எங்க கிராமத்துல இருந்து ஒரு ஒரு ஆளா உங்களுக்கு அனுப்புறோம். அப்போ உனக்கு நிறைய நாள் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் உங்களுக்கு தேவையான சாப்பாடும் நாங்க அனுப்பிடுறோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம். அதன்படி ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஆள் போவாங்க. மொத்தம் 2 மாடு, மாட்டு வண்டி முழுக்க சாப்பாடு. அந்த சாப்பாடு, அந்த மாடு, அந்த மனுஷன் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவார் பக்காசுரன். அப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்துல இவங்களுக்கு, பாண்டவர்களுக்கும் குந்தி மகாராணிக்கும் ஒரு பிராமணர் வீட்டுல இடம் கிடைக்குது. ஏன்னா இவங்க பிராமணரா வேஷம் போட்டு இருக்கிறாங்க.
அந்த பிராமணர் வீட்டில் ஒரு நாள் அந்த பிராமணரின் மனைவி பயங்கரமா அழறாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, இன்றைக்கு நம்ம வீட்ல இருந்து ஒருத்தர் போனோம். நான் யாரை அனுப்புறது? என்னுடைய மகனை அனுப்புவதா, கணவனை அனுப்புவதா? அப்படின்னு ஒரு பெரிய துன்பம். அதனால நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆஹ், குந்தி மகாராணி சொல்றாங்க, உனக்கு ஒரே மகன் தான், எனக்கு 5 மகன். அதனால நீ கவலைப்படாத. நான் என்னுடைய 5 மகன்ல ஒருத்தனை கொடுத்துட்றேன். நீங்கள் விருந்தாளியா, எவ்வளோ நற்குணங்கள் வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க விருந்தாளியா வந்திருக்கீங்க. உங்களுக்கு நாங்க துன்பம் தரவே மாட்டோம். எந்த நாள்லயும் நீங்க உங்க குழந்தைய நீங்க இழக்கக்கூடாது. 5 குழந்தை வச்சிருக்கலாம் நீங்க, ஆனால் நீங்க இழக்கக்கூடாது. அதற்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு பிராமணரின் மனைவி சொல்றா. குந்தி மகாராணி சொல்றா, என்னுடைய மகனுக்கு ஒண்ணுமே ஆகாது. நான் ரொம்ப தைரியமா சொல்றேன். தயவு செய்து நம்புங்க. வெற்றியோட வருவான் என் மகன், பாருங்கன்னு சொல்லிட்டு பீமனை காட்டுறாங்க. அவங்க அவ்வளோ விருப்பம் இல்லை, இருந்தாலும் சரி அனுப்பலான்னு சொல்லிட்டு அன்றைக்கின்னு பார்த்து பீமன் வெறுமனே வேணும்னே லேட்டா போயிட்டு கொண்டு போன சாப்பாட்டெல்லாம் பீமனே சாப்பிட்டுட்டு ரொம்பவே தெனாவட்டில் உட்காந்து இருப்பார் பீமன். அப்ப அந்த அசுரனுக்கு ஏற்கனவே பசி. கதை எடுத்துன்னு எவன் அவன் வந்தவன் அவனை போட்டு தள்ளான்ட்டு அந்த கதையில ஒரு அடி விடுறான் பீமனுக்கு. அப்ப அந்த சாப்பாடுலாம் அங்கேயே இருந்தது, அது உள்ள இறங்குச்சு. அப்பா, இப்பதான் நான் சரியானேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் சக்தி வாய்ந்தவர். 1000 யானைகள் பலம் இருந்தது. எல்லாத்தையும் பக்காசுரனை கொன்று அங்க ஆம், பாண்டவர்களுக்கு வியாசதேவர் தீட்சை கொடுத்ததா சொல்றாங்க. அதனால அது தீட்சை எடுத்த இடம். இப்ப இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த ஏக்க சக்கரம், நீங்க போனீங்கன்னா இந்த இடம்லாம் பார்க்கலாம். ஏக்க சக்கரம் இதுல மிகப்பெரிய பிரசித்தம் என்னன்னா, அங்க நித்யானந்த பிரபு அவதரித்தார். நித்யானந்த பிரபுனுடைய அம்மா பேர் பத்மாவதி, அப்பா பேர் ஹதாய் பண்டிட். ஹதாய் பண்டிட் பத்மாவதி அவங்களுக்கு மகனாக பிறக்கிறார். நித்யானந்தர் சின்ன வயசுல எப்பொழுதும் கிருஷ்ணலீலை தான் நாடகமாக ஆடிக்கொண்டிருப்பார். அவங்க விளையாட்டு என்ன? கிருஷ்ணலீலை தான். கிருஷ்ணலீலையை இல்ல ராமாயணம், ராமலீலையை விளையாட்டாக சிறுவர்களோட விளையாடுவார். கிட்டத்தட்ட ஒரு 11 வயது இருக்கும். அப்பதான் அவரு அம்மா அப்பாவை பிரிந்து பக்தி பக்திக்காக வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். ஆனால் அது வரைக்கும் எல்லாருக்குமே, அந்த ஏக்க சக்கரத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே, ஏன்னா அவர் தங்க நிறத்துல இருந்தார். இந்த வர்ணனை, அவர் எப்படி இருந்தார், நித்யானந்தர் எப்படி இருந்தார், சைத்தன்ய மகாபிரபு எப்படி இருந்தார், 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஸ்லோகம் தான். ஆஜானுலம்பித புஜௌ கனகாவதாத்தௌ சங்கீர்த்தனைக விதரௌ கமலாயதாக்ஷௌ விஸ்வாம்பரோ द्विजवरो யுகதர்ம பாலௌ வந்தே ஜகத்பிரியகரௌ கருணாவதாரௌ. கருணையினுடைய அவதாரமான இந்த 2 பேரும், ஏதோ அவுன்னு வருது பாருங்க. ஆஜானுலம்பித புஜௌ. அவுன்னா நம்ம தமிழ்ல அவர்கள் இவர்கள் பன்மை 2 பேரை தான் சொல்லுது இந்த ஸ்லோகம். நான் இவ்வளோ நாள் அது ஒருத்தர் சைத்தன்ய மகாபிரபுக்கு உரியது அப்படின்னு நினச்சிருந்தேன் இந்த ஸ்லோகம். ஆனால் இந்த ஸ்லோகம் 2 பேருக்குமே உரியது. 2 பேருமே தங்க நிறத்தில் இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்தரும் தங்க நிறத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய ஆஜானு லம்பித்த புஜோ, புஜோன்னா கரங்கள். இந்த கரங்கள் சாதாரண மக்களுக்கு சின்னதா இருக்கும், தெய்வங்களுக்கு இல்ல தேவர்களுக்கு கூட சொல்றாங்க. பகவான் சாக்ஷாத் பகவானுக்கு முட்டிக்கு கீழே இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். யாருன்னா போலியா தங்களை கடவுள்னு சொல்லிக்கிட்டா அவங்களுடைய அங்க அமைப்பை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த கரங்கள் முட்டிக்கு கீழே நீண்டு இருக்கும். கண்கள் தாமரை போல மிக நீண்ட கண்களாக இருக்கும். அப்ப அவங்க இந்த 2 பேரும் ஒண்ணா, சூரியனும் சந்திரனும் அவதரித்து போல இவங்க 2 பேரும் இந்த கௌட தேசத்தில், வங்காளத்தில் அவதரித்தது எதுக்குன்னா கருணாவதாரம், கருணையை கொடுக்கறதுக்காக 2 பேரும் ஒண்ணா அவதரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சைத்தன்ய பாகவதம். பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் அவர் வியாசதேவரனுடைய அவதாரம், அவர் எழுதின புத்தகம் அது.
அத அதுல முதல் ஸ்லோகமே இதுதான். இவங்க ரெண்டு பேரையும் வர்ணிக்கிறது. எவ்வளவு அழகாக. இவர் சூரியன், அவர் சந்திரன். இவர் சூடு, அவர் குளிர்ச்சி. ரெண்டுமே ஒளி பொருந்தியதாக ரெண்டு பேருமே அவதரிச்சாங்க. அப்ப நித்யானந்தருடைய அழகு அவ்வளோ பெருசு, மிகப்பெரிய உயரமாக ஆச்சானுவா இருப்பாங்க. அதுல ஜொலிப்பாராம், தங்கம் ஜொலிப்பது போல ஜொலிப்பாராம் பாரு. அப்ப இவ்வளவு அழகான குழந்தை, தெய்வ குழந்தையை பெற்றவர்களுக்கு அந்த குழந்தையை விட்டு பிரிய மனசு வருமா? அந்த 11 வருடங்கள் வாத்சல்ய ரசத்துல அதாய் பண்டிட்டும் பத்மாவதியும் ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு சாது வந்தார். சாதுக்களை கவனிப்பது கிரகஸ்தர்களுடைய கடமை. சாதுக்கள் மட்டும் இல்ல, யார் வந்தாலும், நம்ம இல்லத்துக்கு யார் வந்தாலும் சாப்பிடுங்கன்னு சொல்றது நம்மளுடைய தர்மம். என்ன இருக்கோ அதை தரணும். அப்ப ஒரு சாது வந்தார்னா அவருக்கு வேண்டிய அனைத்து மரியாதைகளும் நம்ம கொடுத்துதான் ஆகணும். அனைத்து மரியாதைகளையும் கொடுத்து வாங்கி அப்படி அவரை உபசரிக்கும் போது அவரை கேட்குறாங்க. எப்பவுமே யாரன்னா ஒரு பெரியவங்க வந்தா உங்களுக்கு நான் எப்படி சேவை செய்வது? அந்த கேள்வி கேட்கும்போது அவர் அவர்கள் அவர்களால அவர்கள் அவர்களால் முடியாது, முடியவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கேட்கிறார். உங்கள் குழந்தையை எனக்கு கொடுத்துருங்க. இது பகவானுடைய ஏற்பாடு. பகவான் லீலை புரிய வந்தாரு. அதனால எந்த காலகட்டத்தில் அவர் பிரியணுமோ பிரிஞ்சுதான் அவர். அந்த ஹதாய் பண்டிதராலும் சரி, பத்மாவதியாலும் சரி, குழந்தையை பிரிய முடியாதுன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. மயக்காட்சி கீழே விழுறாங்க. அப்புறம் ஆனா இவர் சாதுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதெல்லாம் மீறெல்லாம் முடியாது. சரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அவரோட பயணிச்சு அதோட ஏக்க சக்கரத்துல முழுச முழுசா இப்ப கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் நிலவுகிறதுன்னு சொல்றாங்க. எல்லா மக்களுமே, அந்த கிராமத்து மக்களும் சரி, அந்த தாய் தந்தையும் சரி, பிரிந்த சோகத்துல அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இங்க இல்லையே நித்யானந்தர் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவருடைய தொப்புள் கொடி வச்ச இடம் இருக்கு, நித்யானந்தர். இது இது உங்களுக்கெல்லாம் அதிசயமா இருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம நவீன காலத்துல இருக்கிறோம். நம்மளுக்கெல்லாம் தொப்புள் கொடியா என்னது அப்படின்னு. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை என்னுடைய தொப்புள் தானா விழணும், இந்த தொப்புள் கொடி. அதுதான் சரியான முறை. இப்போ இப்ப இப்ப மாயாப்பூர்ல பக்தர்கள்லாம் இந்த வீட்டிலேயே சுகப்பிரசவம் பண்றதுக்கும் அந்த தொப்புள் கொடியும் தானா கட் பண்ணக்கூடாது, தானா விழணும். அது விழுந்த பிறகு அதை அந்த மண்ணிலே ரொம்ப ஆழமா பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு அது மேல ஒரு மரம் நட்டுடுவாங்க. இதுதான் நம்முடைய பாரம்பரியம். அப்போ அந்த மண்ணுல இருக்கிற சக்தி அந்த குழந்தைக்கு போகும். இதான் பாரம்பரியம், இப்படிதான் பண்ணணும். அப்ப அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வச்ச மரம் இப்பவும் இருக்கு. அது ஒரு மகிழம்பூ மரம். மகிழம்பூ தெரியல, குட்டி குட்டியா இருக்கும். அது காய காய வாசனை வரும். அதை பகவானுக்கு சின்ன சின்ன ஊசியில கோத்து பகவானுக்கு மாலையா போடுவோம். குட்டியா இருக்கும் மகிழம்பூ மரம். அந்த மரம் இப்ப கூட நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி நித்யானந்தர் சி அது எப்ப தாய் தந்தையருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சாருன்னு வரலாற்றுல தெரியல எனக்கு. ஆனால் பிறகு அந்த தாய் தந்தையர் வயசானதுக்கு அப்புறம் அவங்க கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுன்ட்டு ஜெகநாத் பூரி கோயிலை இங்க நிறுவினார் நித்யானந்தர். அவங்க வயசான காலத்துல போயிட்டு கங்கை, யமுனை, தீர்த்த புனித நீராட முடியாதுன்ட்டு எல்லா புண்ணிய நதிகளையும் இங்க வர வச்சு, ஏக்க சக்கரால வர வச்சு ஒரு ஒரு சிறிய குளம் இருக்கிறது. அந்த குளத்தினுடைய நீர்ல அனைத்து புனித நதிகளின் நீரும் அங்க கொண்டாண்டார். அவர் பகவான், அவர் ஆதிசேஷன், அவர் பலராமர். அவர் எதை ஒன்னா செய்ய முடியும். அந்த அதெல்லாம் நம்ம ஏக்க சக்கரால நீங்க பார்க்கலாம். ஏக்க சக்கரான்னா அது நித்யானந்தர் தான். அப்போ இந்த பெற்றோர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த ரெண்டு விஷயத்த செஞ்சார். தன்னுடைய விக்கிரகம், அவருடைய விக்கிரகம் அங்க இருக்கு. பாங்கராய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிறார். ஆனா அவர்
கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் வித்தியாசம் அதிகம் கிடையாது. கிருஷ்ணர் கருப்பு பலராம், பலராமர் வெள்ளை கிருஷ்ணர், அவ்வளவுதான். அதனால அத வித்தியாசம் இல்லைனாலும் அவர்கள் தனியாக இருந்து சேவை வாங்கும் பகவான், சேவை கொடுக்கும் பகவான்களாக இருக்கிறார்கள். அது மாதிரி புரிஞ்சுக்கலாம். சேவை வாங்கும் பகவான், சேவை கொடுக்கும் பகவான். நித்யானந்தர் சேவை கொடுக்கும் பகவான். ஆனா நிறைய அத்புத லீலைகள், அத்புத்னா அதிசயமான லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு சைத்தன்ய மகாபிரபுவை விட அதிகமா. அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். அதன் பிறகு அவர் வந்து தீர்த்த யாத்திரை போறார். அப்போ பகவான்கள் இருவரும் சந்திக்கும் நேரம் வர வரைக்கும் இவர் வந்து நிறைய தீர்த்த யாத்திரைகள்லாம் போனார். அப்புறம் தீட்சை பெற்றார். லக்ஷ்மிபதி அப்படின்னு சொல்ற ஒரு குரு கிட்ட, மாதவேந்திர புரியினுடைய குரு, அவரிடம் வந்து தீட்சை பெற்று ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு அவர் இறுதியாக மாயாப்பூர் வர்றார், நவதீபத்துக்கு வருகிறார். முதல்ல இதுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபுனுடைய முதல் திருமணம் நடந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அவர் வந்து தீட்சையும் பெற்று சங்கீர்த்தன இயக்கத்தை ஆரம்பிச்சிடுறார் இவர் வர்றதுக்குள்ள. ஆனாலும் அந்த சங்கீர்த்தன இயக்கத்தை பகிரங்கமா, வெளியெல்லாம் கிடையாது, ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டில் உள்ள கதவு பூட்டிட்டு உள்ளத்தான் நடக்கும் கீர்த்தனம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுக்கு தன்னுடைய தமையன் இன்னும் வரலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. நித்யானந்தர் இன்னும் வரலையே, வந்ததுக்கு அப்புறம் தான் அது லீலையை மிக வேகமாக கொண்டு செல்ல வேண்டும்ன்ற ஒரு உத்தேசம். ஆகையினால அவர் ஒரு வீட்டில் மட்டும் குறிப்பாக சங்கீர்த்தனத்தை நடத்தி கொண்டு வந்திருந்தார். இப்போ மகாபிரபுக்கு தெரியும் நித்யானந்தர் நவதீப் வந்துட்டார், மாயாப்பூர் வந்துட்டார் அப்படின்னு. அப்போ தன்னுடைய சகாக்கள்லாம் அனுப்பி போய் அவரை கொண்டு வாங்கன்னு சொல்றார். நித்யானந்தரை அழித்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மகான் வந்திருக்கிறாரு. அவங்க வந்து தேடி தேடி பார்த்துட்டு அவங்களுக்கு யாருன்னு யாருக்கும் யாருன்னு தெரியல. அவன் வந்துடுறாங்க. அதன் பிறகு மகாபிரபுவே அங்க போறார். அந்த இடம் பேர் வந்து நந்தன் ஆச்சாரியர் பவன், ஈஷோதயான்னு பேரு. நம்ம இஸ்கான்ல வந்து ஈஷோதயான்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அது நினைச்சுக்க கூடாது. ஈஷோதயான் அப்படின்னா இரு இதயங்கள் சேர்ந்த இதயம். ஈஷோ ஈஷோ ஈஷர்கள், தியான் இதயம், இதயம் ரெண்டு இதயங்கள் சேர்ந்த இடம்னு சொல்லப்படுது. அப்போ நந்தன் ஆச்சாரியான்னு ஒரு ஒரு சைத்தன்ய மகாபிரபுனுடைய ஒரு சகா, அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் நித்யானந்தர். அப்போ முதல் முறையில் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்துல மிக அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இருவரும் இணைந்து தான் இந்த முழு லீலையும் சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்பணும். யார தேக்கோ தாரைக்கோ கிருஷ்ண உபதேஷ், யார பாக்குறீங்களோ எங்க பாக்குறீங்களோ கிருஷ்ணருடைய உபதேசத்தை கொடுக்க வேண்டும், அதான உத்தேசியம். அதுக்காக அவங்க வந்து வந்திருக்காங்க, அவதரித்து வந்திருக்கிறார்கள். அதனால அவங்க இருவரும் சேர்ந்து அதுக்கப்புறம் கீர்த்தனத்துல நித்யானந்தர் ஒரு பித்து பிடித்தவர் போல இருப்பார். நம்ம நேற்று பாடத்துல பார்த்தோம்ல, பக்தியினுடைய உன்மத்த நிலையில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். அவர்கள் வந்து குரல் தழுதழுக்கும். இந்த எல்லா அஷ்டவிகாரங்களும், சாத்விக அஷ்டவிகாரங்கள் மொத்தமே அவர் காட்டுவார். நித்யானந்தரும் காட்டினார், சைத்தன்ய மகாபிரபுவும் காட்டினார். ஒரு பக்தியினுடைய முழுமையான நிலையில ஒரு பக்தன் எப்படி இருப்பான். கிருஷ்ணருடைய ஒரு நாம சொன்னா போதும், கண்ணீர் கொட்டும், புலங்காகிதம் அடைவார்கள், மயங்கி கீழே விழுவாங்க. நிறைய முறை நித்யானந்தர் வந்து ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி கூட நடப்பார். கோபம் வரும், தூக்கி அடிப்பார், குழந்தையாக மாறி விடுவார். சில நேரங்கள்ல குழந்தையாக மாறி விடுவார், அழுவார், கதறுவார், தேடுவார். என்ன பண்ணுவார், சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நீங்க அவர் நான் வந்து போறேன், இங்க இருந்து போயிடுறேன், சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கினது நித்யானந்தருக்கு பிடிக்கல. அவர் சன்னியாசம் வாங்கி நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்போது, இந்த லீலை அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவர் நித்யானந்தருக்கு சைத்தன்ய மகாபிரபு பிரச்சாரம் அப்படின்ற ஆணையை கொடுத்திருக்கிறார். நீங்களும் ஹரிதாஸ் தாக்கூரும் சேர்ந்து இங்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்ப பிரச்சாரம் செய்யும் போது நித்யானந்த பிரபு வீடு வீடா போவார். நம்மலாம் இப்ப நல்ல இன்டர்நெட் போட்டுட்டு ஜூம்ல கிளாஸ் கொடுத்துன்னு இருக்கிறோம். அவர்கள் நடந்து வீடு வீடா போய் கதவு தட்டி
ஓ, சாது வந்திருக்காங்க, என்ன வேணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்ப இவங்க வந்து, எங்களுக்கு பிக்ஷைன்னு ஒண்ணு கொடுக்குறீங்கன்னா ஹரிநாமத்தை சொல்லுங்கள், அதுதான் எங்களுக்கு பிக்ஷைன்னு காலில் விழுந்து விழுந்து கேட்பாராம் நித்யானந்தர். யாரெல்லாம் பார்க்கறாங்களோ அவங்களுடைய காலில் விழுவாராம். விழுந்து தயவு செய்து கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்கள்னு சொல்வாராம். அதனால அந்த அவருடைய சக்தியினால எல்லாருமே நாமத்தை எடுத்தாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க, கீர்த்தனையில சேர்ந்தாங்க, எல்லாம் நடந்தது. ஆனா மகாபிரபு திடீர்னு நான் வந்து சந்நியாசம் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற அந்த பக்தர்களுடைய மனநிலை பார்க்கணுமே, எப்படி பிரிவாங்க பகவானை. அதனால யாருக்கும் அதுல விருப்பம் இல்லை. ஆனாலும் சைத்தன்ய மகாபிரபு மிகவும் உறுதியாக இருந்து கங்கையை கடந்து சென்று அஹ், ஒரு இடத்துல தீட்சை சந்நியாச தண்டம் வாங்கிறார். வாங்கி கொண்டு அவர் வந்து போயிடுறார். விருந்தாவனத்தை நோக்கி பயணிக்கிறார். விருந்தாவனத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது தான் ஆஹ், அவர் கங்கையை பார்க்கிறார். அப்போ கூட வந்தவங்க சில பேர்லாம், முக்கியமாக நித்யானந்தர், இது கங்கை இல்லை, இதான் யமுனை அப்படின்னு போய் சொல்லிடுறார். பக்தியினுடைய உன்மத்தத்துல இருந்ததுனால சைத்தன்ய மகாபிரபு இதுதான் யமுனையோ அப்படின்னு சொல்லி பரவசத்துல போறார். அப்புறம் பார்த்தா அங்க வந்து எதிர்க்க அத்வைத ஆச்சாரியார் வர்றாரு. அத்வைத ஆச்சாரியார் யமுனையில இருக்கிறாரு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அதுக்குள்ள அத்வைத ஆச்சாரியார் அவரை மயக்கி சாந்திப்பூர் என்ற இடத்துக்கு கொண்டு போயிடுறாரு. அப்ப அங்க அத்வைத ஆச்சாரியார், சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்தர், மூ மிகப்பெரிய அவதாரங்கள், பகவானுடைய முக்கியமான அவதாரங்கள் ஆகிய இவங்க ஒரு இடத்துல சாந்திப்பூர்ன்ற இடத்துல கூடி அந்த இடத்துல அத்வைத ஆச்சாரியார் 10 நாள் விழா கொண்டாடுறாரு. அது இன்றும் ஒரு நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இஸ்கான் இயக்கத்துல வந்து போய் 50,000 1,00,000 மக்களுக்கு வந்து பிரசாதம் விநியோகிக்கப்படுகிறது. அந்த பிரசாதத்தை ஒரு துளி சாப்பிட்டா கூட போதும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க சேவை செய்ய வேண்டும். அது கௌரி பூர்ணிமாக்கு முன்னாடி சாந்திப்பூர் திருவிழா அப்படின்னு நடக்கும். அப்ப அந்த சாந்திப்பூர்ல சைத்தன்ய மகாபிரபுவை பிரிஞ்ச சச்சி மாதா அங்க வராங்க. அப்போ 10 நாள் சைத்தன்ய மகாபிரபுக்காக அவங்க சமைக்கிறாங்க. அந்த அனுமதியை கொடுக்குறாரு. யார் சந்நியாசம் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து குடும்பத்தினரோட கலக்கக்கூடாது. ஆனா விதவை தாய் வயதானவள்ன்றதுனால ஒரு விதிவிலக்காக 10 நாள் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறார் சைத்தன்ய மகாபிரபு. அதன்படி அங்க வந்து பேரானந்தத்தோட அந்த 3 பேரும் அங்க வந்து பகவத் கதையை வந்து பேசுறாங்க. கீர்த்தனம் நடக்குது, எல்லாமே நடக்குது. அப்பவும் அடம் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு நான் போகிறேன்னு சொல்றார். அப்போ சச்சி மாதா சொல்றாங்க, நீங்க விருந்தாவனம் போக வேண்டாம், பூரி போங்க. பூரி போனீங்கன்னா அங்க வருஷ வருஷம் நவதீபத்துல இருந்து பூரிக்கு வந்து பக்தர்கள் போயிட்டு வருவாங்க ரத யாத்திரையின் போது. அப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்ற செய்தி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனால பூரிக்கு போறார். பூரி கிளம்புறார். அப்போ அவரை பின்தொடர்ந்து நித்யானந்தரும் சில சகாக்களும் போறாங்க. அப்போ போகும்போது பல லீலைகள்லாம் நடக்குது. முக்கியமான ஒரு லீலை மட்டும் சொல்ல போறேன். அப்போ ஒரு இடம் இருக்கு. அது பூரிக்கு கொஞ்சம் முன்னாடி. பூரி ஆல்மோஸ்ட் பூரிக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த எல்லைன்னு சொல்லலாம், பூரியினுடைய எல்லைன்னு சொல்லலாம். அந்த இடத்துல தண்டபங்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சிவபெருமான் இருந்தார். அந்த சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்த ரூபத்துல வந்திருக்கார். உடனே கேட்டலாம், இப்போ முழு முதற் கடவுள் ஏன் சிவனுக்கு வணங்குகிறார், இங்க வந்து ஒரு பக்த ரூபத்துல வர்றார். பக்தர்களாகிய நாம தேவி தேவர்களை ஆஹ், அந்த நம்முடைய கிருஷ்ண பக்தர் அல்லாதவர்கள் வணங்குற மாதிரி புரியாமல் வணங்குவதில்லை. அவர்களுக்குரிய மரியாதையை கண்டிப்பாக நாம் தருகிறோம். அவ்வளவுதான். அவங்கள கிருஷ்ணருக்கு சமமாக நம்ம வணங்குறது இல்லை, ஆனா அவங்களுக்கு மரியாதை தருகிறோம். அது வரைக்கும் தெளிவா இருக்கிறோம். அப்போ அங்க சிவபெருமானைக்கு அவர் மரியாதை செலுத்தி அந்த இடத்துல நிற்கும் போகுது குளிக்கணும். சந்தியாவந்தன நேரம், அதனால போயிட்டு சைத்தன்ய மகாபிரபு குளிக்க போறார். அப்போ அவருடைய தண்டத்தை நித்யானந்த பிரபு கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் போய் குளிக்க போறார். இவர் நித்யானந்தர் என்ன பண்றார், அந்த தண்டத்தை 3 துண்டா உடைச்சி அந்த நதியிலே, அது ஒரு நதின்னு சொல்றாங்க, இப்ப அது குளம் மாதிரி இருக்கு, அதுல வீசிடுறாரு. அது பேர் தண்டபங்கா. தண்டத்துக்கு ஏற்பட்ட பங்கம் அப்படின்னு பேர் தண்டபங்கா. அப்ப அதை வீசிட்ட உடனே குளிச்சுட்டு வரார். சைத்தன்ய மகாபிரபு எங்க என் தண்டம்னு கேட்கிறார். அது ஒஞ்சி போச்சு. எப்படி உடைஞ்சதுன்னு கேட்டப்ப அதுக்கு ஒரு பொய் சொல்றார் நித்யானந்தர்.
நீங்க வந்து பக்தி பரவசத்துல மயங்கி விழுந்தீங்கல்ல, அதனால தண்டம் உடைஞ்சது. இது மாதிரி ஏதோ பேசுறாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு புரிஞ்சிடுச்சு. இவர் வந்து தண்டத்தை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தண்டத்தை உடைத்ததன் காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு ஆச்சாரியர்கள்லாம் பதில் சொல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த பகவான்கள், இரு பகவான்கள் தான் சொல்றாங்க, இரு பகவான்கள் அவர்கள் என்ன காரணத்துல இந்த மாதிரி லீலை பண்றாங்கன்றதெல்லாம் நம்மால சாமானியமா புரிந்து கொள்ள முடியாது. நித்யானந்தருக்கு முதல்ல சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் எடுத்தது பிடிக்கல. அதுக்கு மேல அந்த தண்டத்தை வேற தூக்கின்னு போனோமா, அதை தூக்கி போட்டுருங்க, தண்டம்லாம் என்னத்துக்கு அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா அவரு மழுப்பி மழுப்பி விடுறாரு. அதனால கோவம் வருது சைத்தன்ய மகாபிரபு. நீங்க இப்படி மழுப்புறீங்கல்ல, நான் வந்து என்னோட நீங்க எல்லாம் வரவே கூடாது, யாரும் வரக்கூடாது, நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை முடிவு பண்ணீங்க. நீங்க முன்னாடியா நான் முன்னாடி போறதா? அப்ப அவங்க எல்லாம் நினைச்சாங்க இவர் தான் முன்னாடி போகணும், அவருக்கு எதனா ஆச்சுன்னா பின்னாடி வர நம்ம அவரை காப்பாத்திக்கலாம். ஆனால் அவரை முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முன்னாடி விட்டு இவங்க பின்னாடி போறாங்க. இதுக்கப்புறம் வந்து பூரி லீலைகள்லாம் ஆரம்பிச்சிடும். நம்முடைய விஷயம் வந்து நித்யானந்தர் தானே இன்றைக்கு. அதனால நித்யானந்தரனுடைய முக்கியமான அஹ், லீலைகள் மட்டும் பார்க்கலாம். நித்யானந்தர் அதுக்கப்புறம் அங்க போறார், பூரி போறார், சில காலம் இருக்கிறார். ஏன்னா இவருக்கு சைத்தன்ய மகாபிரபு இட்ட கட்டளை, நீ வந்து நவதீப்ல ஹரிதாஸ் தாக்கூரோட இருந்து பிரச்சாரம் செய் அப்படின்றதான். அப்போ திரும்ப வந்து நிறைய பிரச்சாரங்களை செய்கிறார். நான் சொன்ன மாதிரி தான் பிரச்சாரம் செய்வார், வீடு வீடா போவார், காலில் விழுந்து அழுவார், எல்லாரையும் சொல்லுவார். அப்படியாக அவர்கள் வந்து அவரோட வந்து ஹரிதாஸ் தாக்கூர் போவார். ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவாங்க. ஆனா ஹரிதாஸ் தாக்கூர் அவ்வளவு சாந்தமா இருப்பார். இவர் வந்து வேகமாக இருப்பார். நித்யானந்தர் வேகமாக இருப்பார். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவார். ஃபோர்ஸ்ஃபுல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, கட்டாயப்படுத்துவார் எல்லாரையுமே. பக்தியை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் நம்ம சொல்றோம்ல, கட்டாயப்படுத்தாதீர்கள் அப்படின்னு. ஆனால் நித்யானந்தர் கட்டாயப்படுத்தினா இப்ப எந்த ஒரு ஜீவனும் பக்தி எடுக்கும். எப்படிப்பட்ட ஜீவனம், பாழடைஞ்ச ஜீவன் கூட எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடக்குது இப்ப. அவர் போறார். எங்க போறாருன்னா, இந்த குடிகாரனுங்கெல்லாம் குடிக்கிறானுங்க அந்த இடத்துல போறார். அந்த இடத்துல ரெண்டு குடிகாரனுங்கள், அவர்கள் செய்யாத பாவமே இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பாவம்னு இல்லை, எல்லா பாவத்தையும் செஞ்ச அம்மாரா ஜீவன் சதா பாப்பேராதா, என்னுடைய வாழ்க்கை முழுச பாவங்கள் அடங்கியது அப்படின்னு பாடுறாரு பக்தி வினோத் தாக்கூர். நம்முடைய நிலைமையை எடுத்துக்கிட்டு அவர் பாவம்லாம் செய்யல. அப்ப அந்த மாதிரி ஜகாய் மதாய் செய்யாத பாவமே இல்லையாம். எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு குடிச்சிட்டு ஆட்டம் போட்டுன்னு இருக்காங்க. நித்யானந்தருக்கு சொல்றாங்க கூட வர சகாக்கள்லாம், இங்கெல்லாம் போவாதீங்க, இதுங்க ரவுடி பசங்க, நம்மள அடிச்சு போட்டுருவாங்க, வேண்டாம். நித்யானந்தர் கேட்கல. கருணாவதாரம், கருணை அவதாரம், எல்லாருக்கும் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, மனுஷனுக்கு தான் கொடுக்கணும்ட்டு இல்லை, செடி கொடி மரம் மிருகங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். எல்லா ஜீவராசிகளுக்கும் பாரபட்சம் இல்லாமல் கருணையை வணங்கணும். அதற்காகத்தான் அவதாரமே. அப்போ நித்யானந்தர் சொல்றாரு, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இந்த இரண்டு குடிகாரர்களை பக்தர் ஆக்கியே ஆகணும். அதனால போறார் அவர். போயிட்டு அவர்களை சொல்றாரு, நீங்கள் அரிநாமத்தை சொல்லுங்கன்னு. கேட்பானுங்களா குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஒரு உடைந்த பானையை எடுத்து அடிக்கிறார். அதுல ஒருத்தர் வந்து நல்லவர். அவர் வேண்டாம், அந்த அளவுக்கு அடிக்கலாம் வேண்டாம், இப்ப இருப்ப அடிக்காதப்பான்னு சொல்றாரு. ஆனா ஒருத்தருக்கு என்ன செய்யறோன்ற அறிவே இல்லாம எடுத்து அடிக்கிறார். அடிக்கும் போது நித்யானந்தருக்கு நெத்தியில பட்டு ரத்தம் வருது. அப்போ இதை வந்து சைத்தன்ய மகாபிரபு அப்ப அங்க இருந்த காலகட்டம். அதனால அவருக்கு தெரிந்து போய் சைத்தன்ய மகாபிரபு தாங்கவே முடியல. நித்யானந்தருக்கு அடிபட்டிருக்கா, ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருகிறார். சைத்தன்ய மகாபிரபு வந்து பார்க்கிறார். உடனே அவருக்கு எல்லாத்தையும் மறந்துடுறாரு. உடனே சக்கரத்தை எடுக்கணும், சுதர்சன சக்கரத்தை கூப்பிடுறாரு. ஜெய ஜெய சுதர்ஷனா ப்ளீஸ் கம், வா வா வாங்க அப்படின்னு. அடுத்த நிமிஷம் வந்துடுவார். அதுக்குள்ள நித்யானந்தர் அவருடைய திருவடிகளை கட்டி பிடித்து எஞ்சுகிறார். இந்த அவதாரம் கருணையைத்தான் கொடுக்கணும், சக்கரத்தை எடுக்கிறதுக்கே இல்லை.
ஏன்னா நீங்க அந்த அவதாரம் எடுத்தது கருணையினால இந்த மக்களை மாத்தணும். இல்லைன்னா இந்த கலி காலத்துல மக்களுக்கு எல்லாம் மந்த புத்தி, எல்லாம் டல் ஹெட்டட், அல்பாயுசு, எதுக்கு பாரு சண்டை போடும். இந்த இவ்வளவு தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த யுகத்துல எப்படி நீங்க காப்பாத்த போறீங்க? அன்பை கொடுத்துதான், கருணையை கொடுத்தாதான் இவங்களெல்லாம் உய்விக்க முடியும். அதனால நீங்க வந்து இது எடுக்காதீங்க, சக்கரத்தை எடுக்காதீங்க, கருணையை கொடுங்கள், உங்கள் பார்வையை அந்த பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்றார். அப்ப பார்வையை திருப்புங்கள்னு சொல்லும்போது மகாபிரபு பார்வையை திருப்பிடுறார், அவ்வளவுதான். பகவானுடைய கடைக்கண் பார்வையை பார்த்து இதெல்லாம் நடக்கும்போதே ஜகாய் மாதாய் என்னுடைய அம், மனதில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவர்கள் பிராமணர்கள், பிறப்பால் பிராமணர்கள் வேற. பிராமணர்களா இருந்தும் பிராமண நிலையிலிருந்து கீழே விழுந்தவங்க. என்ன தப்பு தான் செய்யணும்னு இல்லாம எல்லா தப்பும் செஞ்சு முடிச்சவங்க. இப்ப பகவான் நேர்ல வந்து இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா எப்படிப்பட்ட ஜீவனா இருந்தாலும் மாற்றம் ஏற்பட்டே ஆயிடும். பிறகு அவர்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து காலில் விழுந்து காதறி அழறாங்க. ஜகாயம் மதாயம் மிக சிறந்த பக்தர்களா மாறுறாங்க. அவர் பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியம். ஊரே வியக்குது எப்படின்ட்டு. நல்ல ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, விதிமுறைகளை கடைப்பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீட்சை பெறுகிறார்கள். தீட்சை பேர் வந்து ஜெகதானந்தா மாதவானந்தான்னு பேர் மாறுது. அப்புறம் அவங்க நித்யானந்த பிரபுவை கேட்குறாங்க, நாங்க என்ன செய்யணும், எவ்வளோ பாவத்தை பண்ணிட்டோமே, இனி பகவானை அடைவதற்கு என்ன செய்யணும், வழிகாட்டுங்கள்னு சொல்லும்போது பக்தர்களே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பக்தியில முன்னேறணும்னா வைஷ்ணவ அபராதம் பண்ணாம இருக்கணும். நம்ம ஜான் ஏறணும்னா முழம் சறுக்கிடும், வைஷ்ணவ அபராதம் பண்ணோம்னா தெரியவே தெரியாது நம்மளுக்கு. அதனால வைஷ்ணவர்கள் கிட்ட முக்கியமா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப வைஷ்ணவ சேவை செய்யும் போது அபராதங்கள் குறையும். அப்ப வைஷ்ணவ சேவை என்ன பண்ணலாம்? இங்க கங்கை இருக்கு, படித்துறை கட்டு. இப்ப கூட போனீங்கன்னா பரிக்கிரமால ஜகாய் மதாய் காட் அப்படின்னு, காட்னா இது கரை, கரை, கங்கை கரை, கரைன்னு சொல்லுவோம். அது கங்கையா இருந்தா கங்கை கரை, யமுனை இருந்தா யமுனை கரை, காட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஜகாய் மதாய் காட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல படிகள்லாம் கட்டி அங்க வர வைஷ்ணவர்களுக்கு கம்பி கட்டி விடணும். ஏன்னா அவங்க குளிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆடைகள் மாத்துறதுக்கு ஒரு சின்னதா மறைவான இடம் பண்ணி கொடுங்க, சுத்தம் பண்ணுங்க, அந்த இடத்த குப்பை குப்பை இல்லாம சுத்தமா வச்சிருங்க. அவங்களுக்கெல்லாம் பாத சேவனம் பண்ணுங்க, அவங்களுக்கு பிரசாதம் விநியோகம் பண்ணுங்க. இப்படிலாம் கங்கையை கங்கை கரையில ஒரு கரையை கட்டி வைஷ்ணவ சேவை பண்ணுங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கன்னு ரெண்டு அஹ், உத்தரவுகளை நித்யானந்த பிரபு ஜகாய் மாதாய்க்கு கொடுக்குறாங்க. இனி ஜகாய் மாதாய் கிடையாது, அவங்க ஜெகதானந்தா மாதவானந்தா பிரபுக்களாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பிரச்சாரம் செய்ததாகவும் நிறைய பக்தர்களை உருவாக்குவதற்கு கருவிகளாக இருந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றது. இப்ப ஜகாய் மாதா எப்பவுமே நீங்க எந்த லெக்சர் கேட்டீங்கன்னாலும் நித்யானந்த பிரபு ஜகாய் மாதாய்க்கு கருணை கொடுத்தார் அப்படின்ற ஒரு வரலாறு வந்து ரொம்ப பிரசித்தமாக சொல்லப்படுது. இவ்வாறாக நித்யானந்தனுடைய புகழை அனந்த சேஷனால பாட முடியலையா. அது பாட்டுட்டு போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு லீலை, ரகுநாத தாசர் இருக்கிறார். ரகுநாத தாசர் அவர் வந்து ஆறு கோஸ்வாமிகள்ல ஒருத்தர். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் மகன். அவ்வளோ ஒரு பணக்காரன் அவர். ம் அவ்வளோ ஒரு பணக்காரன். ஆனா அவருக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பக்தி செய்யணும் அப்படின்னு ஆசை. மகாபிரபு சொல்றார், காலம் வரட்டும், பொறுமையா இரு, இப்ப அனுமதி கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால அவருக்கு வந்து மிக மிக அழகான பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்தாங்களாம். அந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்க்க முடியாது, அவ்வளோ கற்பு கரசி அழகிய திருமணம் செய்து கொடுத்து அந்த அம்மா அப்பா வந்து இவ்வளோ பணக்காரன், இவ்வளோ பல கிராமங்கள் அவர்களுடைய சொந்தமாக ஜமீன்தார்.
அப்ப அந்த அங்க இருக்கிற குறுநில மன்னன்கள்லாம் வந்து இவங்க கிட்ட சொத்துக்காக இப்ப எதா வேணும், தானியங்கள் வேணும், நகைகள் வேணும், தங்க நகை வெள்ளி நகை வேணும்னா கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு செல்வந்தர்களா இருந்திருக்கிறாங்க. ஆனால் ரகுநாத தாசருக்கோ, நான் என்று சைத்தன்ய மகாபிரபுனுடைய இயக்கத்தில் சேருவேன்னு அழுதுட்டு இருப்பார். அவர் ஓடுவார், இவங்க பிடிச்சுன்னு வந்துருவாங்க. காவலாளிகள் ஓடுவார், பிடிச்சுன்னு வந்துருவாங்க. இப்படியே அவருடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. அப்போ ஒரு முறை, இப்ப கூட நீங்க அந்த இடத்திற்கு போகலாம். அங்க இஸ்கான் இருக்கு. பானிஹட் அப்படின்னு ஒரு இடம். பானிஹட்டா அப்படின்னு ஒரு இடம். அந்த பானிஹட்டா கங்கை கரையில இருக்கு. அந்த இடத்துல நித்யானந்தர் தன்னுடைய குழுக்களோட போயிருக்கிறாரு. சாதாரண குழு கிடையாது, அதெல்லாம் 1000 2000 10,000 மக்கள். நித்யானந்தர் போறாருன்னா ஒரு 2 3 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் போவாங்க. நித்யானந்தர் யோசனை பண்ணி பாருங்க. பகவான் பிரச்சாரம் பண்ணாருன்னா அந்த பிரச்சாரம் எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கும். நாம பிரச்சாரம் பண்ணோம்னா ஈக்காக்கா வராது. பகவான் பண்றார். அப்போ வந்து ஏகப்பட்ட மக்கள், அவ்வளோ கூட்டம் பாணிஹட்டால குழுமிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல தான் ரகுநாத் தாசர் இருக்கிறார். அவர் ஓடி வரார் நித்யானந்தரை பார்ப்பதற்காக. வீட்டுல இருந்து ஓடி வரார். இயக்கம் நடக்குதே, சங்கீர்த்தனம் நடக்குதே, என்ன செய்ய வேண்டும்? அப்போ உடனே நித்யானந்தர் சொல்றாரு, ஓ வா, உனக்கு நிறைய வேலை வைக்கிறேன். இங்க இருக்கும் மக்கள் அனைவருக்குமே பிரசாதம் பண்ணு. அது எப்படி? அதுதான் வந்து அவல்ல வந்து அவல், தயிர், பழங்கள், இனிப்பு, வெல்லம் அதெல்லாம் போட்டு ஒரு ஒரு பலகாரம் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து இங்க அந்த பானிஹட்டி ஃபெஸ்டிவல்ல அன்னைக்கு விழால மட்டும் செய்வாங்க. அந்த பானிஹட்டா வந்து அன்னைக்கு வந்து கௌர்னித்தாரரை ஆஹ், நீராட வைப்பாங்க கங்கையில. அப்புறம் இந்த 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 அவல் பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த அவல் பிரசாதம்ன்றது வந்து ரொம்ப ஹெவி தான். அது ரொம்ப நல்ல பிரசித்தமான ஒரு பிரசாதம். அது வந்து ரொம்ப அதுல எல்லா சத்தான பொருளும் போடுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லா வகையான பழங்கள் எல்லாம் போட்டு தயிரை போட்டு ஒரு வித்தியாசமா இருக்கும் அது. அது பெங்கால்ல இங்க வந்து செய்வார்கள். அதை கௌரவனி தாய்க்கு அர்ப்பணிப்பார்கள். இப்போ இந்த இடத்துல கீர்த்தன் நடக்குது. இந்த லீலையில சைத்தன்ய மகாபிரபு இல்லை. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு பூரி போயிட்டார். ஆனால் நித்யானந்தர் இருக்கிறார். நித்யானந்தரோட பாத்தீங்கன்னா அப்போ கீர்த்தன் நடக்கும்போது எல்லாருமே சைத்தன்ய மகாபிரபுவையும் பாக்குறாங்க. கூட வந்து ஆடுறார். சைத்தன்ய மகாபிரபு எங்கெல்லாம் பக்தர்கள் சங்கீர்த்தனம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் பகவான் இருப்பார். அதனால வந்து அவர் கீர்த்தனம் பண்றார். எல்லாரும் சந்தோஷமா ஆகுறாங்க. ஓ, சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கிறார். நித்யானந்தர் எப்பொழுதும் தனியாக இருப்பதில்லை. எப்பொழுதும் சைத்தன்ய மகாபிரபு வந்தே ஆகணும். அதனால வந்தார். அந்த இரு பகவான்களை தரிசித்து 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 மக்கள் அந்த ஒரு பெரிய ஆனந்த உற்சவம் நடக்குது அங்க. ரகுநாத தாசருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தம். அதுக்கப்புறமா ரகுநாத தாசருக்கு கட்டளை பிறக்கிறது. அவர் வீட்டை விட்டு அப்புறமா சந்நியாசம் வாங்குகிறார். அதெல்லாம் விவரமாக சைத்தன்ய சரிதாமிர்தத்துல இருக்கு. இந்த லீலை, பாணிஹட்டா லீலை வந்து நித்யானந்தர் தான் தலைவர். ஏற்பாடு செய்கிறார். அங்கு மகாபிரபு வருகிறார். எல்லாரும் ஆடி பாடி சங்கீர்த்தன இயக்கத்தை செய்கிறார்கள். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். இது ஒரு லீலை. இன்னொரு முக்கியமான லீலை, நித்யானந்தர் வயதாயிடுச்சு. ரொம்ப வயசாகல, ஓகே, கொஞ்சம் ஆயிடுச்சு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு ஒரு கட்டளை இடுகிறார், நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு. அப்ப நித்யானந்தர், இது என்ன கட்டளை? நான் வந்து சாதுவா வாழறேன், என்ன இது கட்டளைன்ற மாதிரி கேட்கிறார். ஆனாலும் இந்த லீலையில அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் கிராஸ்தர் தான். அதனால சரின்னு சொல்றார். அவர் வந்து பிரச்சாரத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது, முக்கியமாக இப்ப கூட இங்க மாயாப்பூரை சுற்றி பார்த்த பக்தர்களுக்கு இந்த இடம் தெரியும். அம்பிகா கல்னான்னு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். ரொம்ப அழகான இடம். அங்கு சிவனுக்கு வந்து நிறைய ஒரு மன்னன் வந்து நிறைய சிவலிங்கம் வச்சு நிறைய சிவலிங்கங்கள் பார்க்கலாம் ஒரு இடத்துல. ஆனா புராதன விஷ்ணு கோயில் இருக்கு அங்க. அதை விட முக்கியமாக, ஏன்னா இந்த லீலை சைத்தன்யருடைய லீலை 539 வருடங்களுக்கு முன்னாடி வந்தது இல்லையா? அதனால இப்ப இது வந்து சமீபத்ததாக நம்ம கொள்ளலாம். அப்போ சைத்தன்ய மகாபிரபு 539 வருஷத்துக்கு முன்னாடி நித்யானந்தர் இந்த அம்பிகா கல்னான்ற இடத்துக்கு வர்றார்.
வரும்போது கங்கை தான் அதுவும். இப்போ ஒரு பெண், இளம் பெண் இறந்து விடுகிறாள். அவருடைய அந்த பெண்ணோட தந்தை பேர் கௌரிதாஸ் பண்டிட். இந்த கௌரிதாஸ் பண்டிட் பத்திலாம் அப்புறமா பார்க்கலாம். கௌரிதாஸ் பண்டிட் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்தர் மேல் உயிரே வைக்கிறவர். இப்ப கூட அவர் வணங்கிய விக்கிரகங்கள் இங்க அம்பிகா கல்னால இருக்கு. அதுல வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் அந்த கோயில்ல வந்து ம், கௌரணித்தாய், இந்த கௌரணித்தாய் குறிப்பிட்டு இந்த கௌரணித்தாய் உண்மையான கௌரணித்தாய் போலவே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விக்கிரகங்கள்ல அவங்களும் ஒருத்தர். இப்போ கௌரணித்தாய் எவ்வளோன்னா ரொம்ப 6 அடி உயரம் நிற்பாங்க. இவங்க இவ்வளோ அழகா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்த ஒரு பெண், ஒரு பக்தை கௌரணித்தாயை பார்க்கறாங்க. இப்போ கௌரணித்தாய் என்ன பண்ணாங்க, இவ்வளோ நம்மள அன்பு செய்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எந்த ஒரு பக்தர்னா உத்து பார்த்தா அவங்க பின்னாடி நீ போயிடுவியா, அதனால உனக்கு ஒரு சட்டம் வச்சுட்டேன், யாரும் உன்னை ரொம்ப கவனிக்க கூடாது, அதனால 5 நிமிஷம் உம், கோயில் திறப்பாங்க, 5 நிமிஷம் மூடிடுவாங்க, 5 நிமிஷம் திறப்பாங்க, 5 நிமிஷம் மூடிடுவாங்க. இப்படியாக அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலை வச்சு அந்த கௌரி தாயை கும்பிட்டவர் கௌரிதாஸ் பண்டிட். இது அப்புறமா, அதுக்கு முன்னாடி இப்போ அவருக்கு தான் 2 பொண்ணு. அதுல ஒரு பொண்ணு வந்து தங்கச்சி. அந்த தங்கச்சி தான் செத்து போகுது. அதனால இந்த இப்ப இளம் பெண்ணு திருமணமே ஆகல. அதனால அவளை வந்து கங்கையில அந்திம கிரியை செய்யறதுக்காக கொண்டாடுறாங்க. இந்த இறந்த உடலை கொண்டு வரார்கள். அப்போ இவர் நித்யானந்தருக்கு அதெல்லாம் தெரியாது. வராரு, வந்துட்டு அவர் தான் கொஞ்சம் பித்து பிடித்தவர் மாதிரி இல்ல. கௌரிதாஸ் பாண்டிட்ட சொல்லுவாரு, இது யாருன்னா என் மகள் அப்படின்றார். இதை இந்த பொண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இறந்து விட்டால் உனக்கு தெரியல, நாங்கெல்லாம் அழறோம், நீ என்னப்பா இவங்க இறந்து விட்டால் தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க பரவாயில்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க. நான் அவர் அப்படி விக்கித்து பாக்குறாரு. யாராவது பெண் இறந்து கிடக்கிறாள், நம்ம கூட்டமே அழுகுறோம், ஃபியூனரலுக்கு போறோம், அப்ப இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள்னு கேட்கிறார் நித்யானந்தர். அப்ப விக்கித்து நிக்கிறார், என்ன பண்றது அப்படின்ட்டு. அடுத்த சனம் அவர் நித்யானந்தர் அந்த பெண்ணை இப்படி இப்படி பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனே அந்த பொண்ணு அழகா எழுந்து நிக்கிறா. நின்ன உடனே சரி, அப்பவே திருமணம் செஞ்சு கொடுத்துறோம் அப்படின்ட்டு திருமணம் நடக்குது. ஆனால் வீட்டுக்கு வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அவர் சொல்றார், கௌரிதாஸ் பண்டிட் சொல்றார், இன்னும் அழறார். என்னப்பா அழறீங்கன்னா, எனக்கு ஒரு மூத்த மகள் இருக்கிறார். உலகத்துல மூத்த மகள் இருக்கும்போது இளைய மகளுக்கு திருமணம் செஞ்சிட்டிங்கன்னா அது பெரிய அபச்சாரம் ஆயிடும். எல்லாரும் தங்க அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு பண்ணா அக்காவுக்கு கல்யாணமே ஆகாது, ஏதோ பிரச்சனை, அதனாலதான் அவளை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பெண்ணை சரி, அந்த பெண்ணையும் கூட நானே திருமணம் செய்து கொள்கிறேன். அந்த பெண்ணையும் நித்யானந்தர் திருமணம் செய்து கொள்கிறார். அவங்க தான் வசுதா ஜானவி. இந்த வசுதா ஜானவி சாதாரணமான மக்கள் கிடையாது. நித்யானந்தர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஜானவா மாதாஜி நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்துல ஒரு அதிசயமான ஒரு குருவாக, பெண் குருவாக இருந்தார். இப்ப இதை கேட்கறவங்க பெண்கள்லாம் உடனே நாமளும் பெண் குருவா ஆகணுன்றதுக்காக இல்லை. தெய்வங்கள் இப்ப ஆண்டாள் இருந்தாங்க, ஒரு ஆழ்வார்ல ஒருத்தரா இருக்கிறாங்க. நானும் ஆழ்வார் ஆயிடுறேன்னு நான் பேசப்படாது. அது பகவானுடைய சங்கல்பம். சில பிரத்யேகமான பகவானுடைய அஹ், அஹ், பகவானுடைய சக்தியினால, பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த அம்மா மட்டும் எக்ஸப்ஷனல், விதிவிலக்காக நம்ம சம்பிரதாயத்துல வரலாற்றிலே வந்து பெண்கள் குருவாக மாறுவதில்லை. பெண்களுக்கு குரு பதவி, அந்த இந்த அரசியல்கள் இதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க இயல்புக்கு ஒத்து வராதது. பிரச்சாரம் செய்யலாம், பக்தி செய்யலாம், பூமாலை கட்டலாம், சமைக்கலாம், சில விஷயங்கள் தரப்பட்டிருக்கிறது, சில விஷயங்கள் கிடையாது. ஆனா இந்த அம்மா விதிவிலக்கா இருந்திருக்காங்க. நித்யானந்தர் கட்டளை இட்டிருக்கார், நான் போன பிறகு நீ பிரச்சாரம் பண்ணணும். இது எல்லாருக்கும் பொதுவா பொருந்தாது. அந்த அம்மா மட்டும், ஜானவா மட்டும் வெள்ளைப்புடவை தான். கௌடிய சம்பிரதாயத்துல விதவைகள் வந்து கணவன் இறந்த பிறகு வெள்ளை புடவையை கட்டி அவங்க ஒரு சன்னியாசி போல் வாழ வேண்டும். இதுதான் நம்ம சம்பிரதாயத்துக்குரிய கட்டளை. அதன்படி ஜானவா மாதாஜி விதவை தான்.
ஆனால் அதுலேயே அவங்க வந்து பிரச்சாரம் செஞ்சாங்க. பிரச்சாரம் செய்யும்போது அவங்களுக்கும் மக்களுக்கும் இடையில் திரை இருக்குமா, திரை போட்டுருவாங்க. அப்ப அவங்கள யாரும் பார்க்க முடியாது. அவங்க நிறைய பேருக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க. ஹரிநாம தீட்சை, பிராமண தீட்சை எல்லாம் கொடுத்துருக்காங்க. குருவாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், எங்கெல்லாம் அவங்க வந்து பிரச்சாரம் செய்வார்களோ, ஒரு பெரிய கிராமத்துல பெரிய விழா நடக்குமா அவங்க போகும்போது. மிகப்பெரிய ஒரு குரு வந்தாருன்னா அங்க நடக்கும்ல விழா. அப்போ 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர் அப்படி வந்து அந்த விழால கலந்துப்பாங்களாம். அப்ப விழாவில் இவங்க வந்து வகுப்பும் கொடுத்துட்டு சமைப்பாங்களாம் அத்தனை பேருக்கும். சமையல் குழு இருக்கும்ல, அங்க போய் இவங்க இந்த அம்மாவும் சமைப்பாங்களாம். அது எப்படி இருக்கும், தேவியே சமைச்சா எப்படி இருக்கும்? பகவானுடைய துணைவின்னும் போது யாரு, அவங்க அம்பா. அந்த அம்பாளே சமைக்கும் போது அவ்வளவு சுவையா இருக்குமா. இதெல்லாம் தெய்வீக சுவை. அதை செஞ்சு அந்த அம்மா அவங்களே போய் பரிமாறவும் போயிடுவாங்களாம். இப்ப போலன்னா நம்ம போட்டோ எல்லாம் எடுத்திருக்கலாம், வீடியோ எடுத்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். இது நம்ம சாஸ்திரங்கள் தான் நமக்கு வர்ணிக்கிறது ஜானவா மாதாஜினுடைய புகழை. அப்ப அவங்க வந்து பரிமாறும் போது அப்பெல்லாம் என்ன பின்னா போட்டு இருந்தாங்க. புடவையில நம்ம எல்லாம் பின் குத்திக்கிறோம்ல, அந்த மாதிரி பின் எல்லாம் கிடையாது. அந்த புடவை விழுந்துரும். விழும்போது ரெண்டு கையில பரிமாறுறாங்க. ம், பரிமாறுறாங்க. அப்போ புடவை கீழே விழும். குனியும் போது புடவை கீழே விழுந்துரும். அப்ப இன்னொரு 2 கைகள் வந்து புடவையை சரி பண்ணிக்குமா. அப்ப அதுல இருந்து அவங்களுக்கு 4 கை இருக்குன்னா அவங்க வந்து நம்மை போல சாதாரண பெண் இல்லை என்பது சாஸ்திரம்லாம் சொல்லுது. அவங்க சாதாரண பெண் கிடையாது. அவங்க சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி. அதனால அவங்களுக்கு வந்து 4 கரங்கள் இருந்தது. ஆனால் 4 கரங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் குருவாகலாம். அவ்வளவுதான். 4 கரங்கள் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் குருக்களாக இருக்கலாம். அந்த சக்தியை வந்து நித்யானந்தர் தான் ஜானவா மாதாஜிக்கு சொல்லியிருக்காங்க. சொல்லி அவங்கள வந்து அதுக்கப்புறமா அந்த பிரச்சார சம்பிரதாயம் வந்து தொடர்ந்து கொண்டே போகுது. நித்யானந்தர் பித்து பிடிச்சவர் மாதிரி அப்படியே குதிச்சு குதிச்சு ஓடுவாராம். சில பேர் சில நேரங்கள்ல அவர் என்ன பண்றாருன்னே புரிந்து கொள்ள முடியாதாம். என்ன பண்றாரு இவரு, அழுகுறாரு, குதிக்கிறாரு, பரண்டு பரண்டு அழுவாராம். அன்பு கிருஷ்ணருடைய நாமத்தை கேட்கும் போதோ நினைக்கும் போதோ அதெல்லாம் அப்படி. அப்புறம் சில நேரங்கள்ல கங்கையில குதிச்சிருவாராம். கங்கையில சடார்னு குதிப்பாராம். குதிச்சு முதலைகள் முதலைகளை பிடிக்க போவாராம். முதல்ல கடிச்சிச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவருடைய சகாக்கள்லாம் பயப்படுவாங்களாம். ஒன்னாக்காம வெளியே வந்துருவாராம். அந்த மாதிரி அவர் வந்து எப்பொழுதும் கிருஷ்ணருடைய நாமத்தை கூறிக்கொண்டு மற்றவர்களையும் சொல்ல வைப்பாராம். மற்றவங்களையும் கிருஷ்ண நாமத்தை கண்டிப்பாக சொல்ல வைப்பாராம். அதுதான் அவருடைய சக்தியாக இருந்தது. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நித்யானந்தர் தான் ஆரம்பிச்சார். நம்ம இந்த காலகட்டத்தில் வருஷம் வருஷம் இந்த கௌரவ பூர்ணிமாவுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபுனுடைய அவதரித்த நாள் முன்னாடி ஒரு வாரம் கீர்த்தனையிலும் ஒரு வாரம் கேட்பதிலும் சிரவன் மேலா கீர்த்தன் மேலா நடக்கும். ஒரு வாரம் பரிக்கிரமான்னு நடக்கும். பரிக்கிரமான்றது வந்து வலம் வருதல். பகவான் செய்த லீலை இடங்களுக்கு கால்நடையாக போறது தான் பரிக்கிரமான்னு சொல்லப்படுது. அதை நித்யானந்த பிரபு ஆரம்பிச்சிடுறார். யாரோட? ஜீவ கோஸ்வாமியோட. இப்ப 6 கோஸ்வாமிகள்ல ஒருத்தர் ஜீவ கோஸ்வாமி. ஜீவ கோஸ்வாமி சாதாரண கோஸ்வாமிக்குன்னு நினைக்கப்படாது. அவர் சாஸ்திரங்களை கற்று தெரிந்தவர். அவருடைய ஜீவ கோஸ்வாமி நீங்க மிகப்பெரிய ஆச்சாரியன். சாஸ்திரங்கள்லாம் கரைச்சி குடிச்சவர். அவர் நித்யானந்தரனுடைய பாதுகாப்புல இருந்தார். நித்யானந்தர் சொல்றாரு ஜீவா ஜீவான்னு சொல்வாரு. நான் அதை படிக்கும் போது ஜீவா ஜீவான்னு சொல்றாருன்னு அது ஒரு சாதாரண ஜீவாத்மாவை சொல்றாருன்னு நினைச்சுக்கினேன். ஆனா அவர் சாதாரண ஜீவாத்மா இல்ல, ஜீவ கோஸ்வாமி. அப்ப ஜீவ கோஸ்வாமியை சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகள் நடந்த ஒரு இடத்துக்கும் கூட்டின்னு போடுவார். நீங்க நவதீப் மகாத்மியம் அப்படின்னு ஒரு புத்தகம், அது பக்தி வினோத் தாக்கூர் எழுதியிருக்கிறார். இது தமிழ்ல பெயர்க்கப்பட்டதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் ஆங்கிலத்துல தான் படிச்சிட்டு இருக்கிறேன். அவர் வந்து அந்த புத்தகம் முழுக்கும் 9 தீவுகளையும், இங்க இருக்க நவதீப்னா 9, தீப்னா தீவுகள், 9 தீவுகளையும் கால்நடையாக கொண்டு சென்று அங்கு நடந்த
அஹ், லீலைகளை ஜீவ கோஸ்வாமிக்கு விளக்குறது தான் நவதீப் மண்டல பரிகிரமா. அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து 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 தமிழ்ல இருக்குன்னு சொல்றாங்க ஒரு மாதாஜி. வெரி குட். தொடர்ந்து நாம் பல வருடங்களாக இந்த 539 வருடங்களாக அது நம்முடைய சம்பிரதாயத்துல தொடர்ந்து இந்த பரிக்கிரமா நடந்து கொண்டு வருகிறது. அதுல முக்கியமா நடுவுல வந்து தடை ஏற்பட்டது. சைத்தன்ய மகாபிரபு மறைஞ்சதுக்கு அப்புறம், நித்யானந்தர்லாம் போனதுக்கு அப்புறம், இந்த கோஸ்வாமிகள்லாம் கூட மறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து சம்பிரதாயத்துல சில தாக்கங்கள் ஏற்பட்டது. எப்படிப்பட்ட தாக்கம்னா, இந்த நித்யானந்தர் போலவும் சைத்தன்ய மகாபிரபு போலவும் சில மக்கள்லாம் போலியா வர ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாவே அழுவாங்க. ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அது சும்மாவே வறண்டு புரண்டு அழுவோம். பக்தி இல்லாம, பக்தியின் உண்மத்த நிலையில், உன்னத நிலையில அது நடக்கும். ஆனா அது மாதிரி இல்லாம சும்மாவே பொம்பளைங்க மாதிரி புடவை கட்டிட்டு நாங்கெல்லாம் கோபிகள், நாங்க கோபி பாவத்துல இருக்கிறோம்ட்டு ஒரு கூட்டம் அப்படியே அழுவோம். சும்மாவே வேஷம் போட்டு அழுவோம். உம் வேஷம் போட்டு அழுது அப்படி அப்படி பண்ணி அது மாதிரி நிறைய அப்ப சம்பிரதாயங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. அதெல்லாம் ஒழிச்சு கட்டினார் யாரு? ஆம், பக்தி வினோத் தாக்கூர். வேற அர்த்தர் எல்லாரையுமே. எல்லாரும் பலார் பலார்னு கொடுப்பாரு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரனுடைய அவதரித்த திருநாள் நாளைக்கு. நான் கண்டிப்பா அவரை பத்தி தான் இன்னைக்கு பேசியிருக்கணும். நித்யானந்தரை விட்டுட்டோமேன்னு இன்னைக்கு நித்யானந்தர் பத்தி பேசினேன். அடுத்த வாரம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பத்தி பேசலாம். அப்ப பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர் இவங்கெல்லாம், இந்த ஆச்சாரியர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அப்ப சம்பிரதாயங்கள் எல்லாம் கட் பண்ணாங்க, நிறுத்தினாங்க. தவறுன்றதெல்லாம் எதிர்த்து கேட்டாங்க. அப்படி ப்ரீமெச்சோர்டா ஒரு பக்தியே இல்லாதவங்க எல்லாம் நான் பக்தின்னு சொல்லி காட்டக்கூடாதுன்றதெல்லாம் நிரூபிச்சாங்க. எது சரி எது தவறுன்னெல்லாம் சொல்லி காமிச்சு அவங்க வந்து சரியான சம்பிரதாயத்தை மீண்டும் புதுப்பித்தார்கள்னு சொல்லலாம். அப்போ பக்தி வினோத் தாக்கூர் காலத்துல இருந்து தான் வந்து பரிக்கிரமா எல்லாம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நிறைய பரிக்கிரமா பண்ண ஆரம்பிச்சார். அப்படி பண்ணும்போது ஒரு முறை வந்து ம், அந்த அரசாங்கமோ இல்ல யாரோ ஒரு கூட்டம் வந்து அந்த பரிக்கிரமாவை செய்ய விடாம தடுத்தாங்க, அடிச்சாங்க. அதெல்லாம் பேப்பர்ல வந்துச்சு. பேப்பர்ல வந்து பரிக்கிரமா இன்னும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் நாங்க அடியெல்லாம் வாங்கினது நல்லதுதான் பக்தர்கள்லாம். ஏன்னா அது வந்து இன்னும் பிரபல்யம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பரிக்கிரமாவை தொடர்ந்து அவங்க நடத்துனாங்க. அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த பரிக்கிரமாவை ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்யானந்த பிரபுவும் ஜீவ கோஸ்வாமியும் தான். அதனால எவ்வளவு இந்த கருணையை நித்யானந்தரும் சைத்தன்ய மகாபிரபுவும் கொடுத்த கருணை இந்த கலியுகத்துக்கு மட்டும்தான். எத்தனையோ யுகங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த தங்க அவதாரம், சைத்தன்ய மகாபிரபுனுடைய தங்க அவதாரம், நித்யானந்தருடைய அவதாரம் இந்த கலியுகத்துக்கு மட்டும்தான் சொல்றாங்க. அதனால இதை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய கருணையை வாங்கி கொண்டு பக்தியில் முன்னேறுவோமாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். பக்தர்களுக்கு கூடுதல் கருத்துக்கள், சந்தேகம் எதுவும் இல்லை. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம், இல்ல கேட்கறதுனாலும் கேட்கலாம் சந்தேகங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம். நித்யானந்த பிரபு, சைத்தன்ய மகாபிரபு பிரம்மாவோட ஒரு நாள் ஒரு டைம் தானே வருவாங்க? 72 சைக்கிள்ல ஏதோ கேட்ட அதுதான். மாதிரி. அஹ், அந்த மாதிரிதான் ஒரு கணக்கு இருக்கு. அவங்க அடிக்கடி வர்றதில்ல. அந்த முக்கியமா அவங்க சொல்றது என்னன்னா, இந்த கலியுகம் வந்து ஸ்பெஷல். அதனால இப்ப இது மாதிரி அடுத்த கலியுகத்துல வரமாட்டாங்க. அதனால இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்றேன். அந்த கணக்கு எனக்கு தெரியல. பிரம்மா அது எத்தனை நாள்ல ஒரு முறை வர்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம். மாதாஜி, நித்யானந்த பிரபுவோட கிளாஸ் நிறைய கேட்டிருக்கிறேன். பட் இன்னைக்கு கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப குஷி ஆயிடுச்சு மாதாஜி. இன்னைக்கு நீங்க சொன்னீங்களே அது ஏக்க சக்கர பத்தி, ஆ இது நீங்க சொன்னதெல்லாம் மத்ததெல்லாம் கேட்டுக்கிறேன், மறந்து போச்சு. ஆனா ஏக்க சக்கர பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அது நான் நினைச்சேன் நித்யானந்த பிறந்தாரு அதுக்குதான் ஏக்க சக்கரான்னு பேருன்னு நினைச்சேன். அது விளக்கமா சொன்னீங்கல்ல, அது எந்த நாள் ஏக்க சக்கரம். ஆமா. அது ரொம்ப குஷி ஆயிடுச்சு மாதாஜி, சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆ சொல். கூடவே பயணமான மாதிரி கூட அவங்களோட எந்த மாதிரி உணர்வு வருது மாதாஜி. ஆமா, நித்யானந்த போனது வந்தது அப்படியே பூரி போனது எல்லா ஊரும் சுத்தி கட்டிங்க. நன்றி. கோசாமிக்கு நித்யானந்த சுத்தி காமிச்ச மாதிரி கீதா மாதாஜி எல்லாத்தையும் சுத்தி காமிச்சாச்சு இப்போ. நன்றி மாதாஜி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ரொம்ப கிருஷ்ணா. அருமையா இருந்தது மாதாஜி.
பத்மாவதி மாதாஜி, பத்மா, சென்னை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம் மாதாஜி. இப்போ பூரி வந்தப்புறம் நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபுவும் சேர்ந்து இல்லையா மாதாஜி? தனித்தனியா தான் இல்ல, இருக்காங்களா? வருஷம் வருஷம் ஒரு முறை போவாங்க. இதுக்கு போவாங்க, ரத யாத்திரைக்கு மட்டும் போவாங்க. சிவானந்த சேனர் அப்படின்னு ஒரு பக்தர், அவருடைய தலைமையில. நம்ம வந்து இப்போ சைத்தன்ய மகாபிரபு கௌரி பூர்ணிமாக்கு முன்னாடி வந்து சைத்தன்ய லீலை எடுக்க போறேன். அப்ப நீங்க கவனமா கேட்டீங்கன்னா மொத்த லீலையும் ஷார்ட்டா சொல்லுவேன். முக்கியமான லீலைகள் மட்டும் சைத்தன்ய மகாபிரபுனுடைய வாழ்க்கை முழுசா ஒரு 2 நாள் மொத்தமா சொல்லிடலாம். அது வருஷம் ஓகே வருஷம் ஒரு முறை அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் படிச்சிருவேன், படிச்சுட்டு சொல்லிடுவேன், அவ்வளவுதான். அதுல பத்தி மாதாஜி. சொல்றேன். ஓகே மாதாஜி, இந்த வாருணி ரேவதி அவங்க யாரு மாதாஜி? அவங்க பலராமருடைய மனைவி, அவங்க தான் வசுதா ஜானவி. ஜானவி. ஓஹோ. ஓகே 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 மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. கடைசியில எப்படி உலகத்துட்டு போறாங்க மாதாஜி? யாரு? நித்யானந்தர் அவர் சைத்தன்ய கடைசியில மகாபிரபு எப்படி உலகத்தை விட்டு போனாரு? நான் படிக்கல சைத்தன்ய சரிதாமிரத்தம். கையில போன மாதிரி ஒரு பார்த்த மாதிரி ஞாபகம், அதனால மறந்து போச்சு கேக்குறேன். இல்ல, எனக்கு சைத்தன்ய மகாபிரபு தெரியும், தோட்டா கோபிநாத்ல போய் அப்படியே மறைஞ்சிடுறாரு. இவர் தெரியல. ஆனா இது இவர் அங்கதான் 3 வருஷம் வாழ்ந்தார். இல்ல, சைத்தன்ய மகாபிரபு போனதுக்கு அப்புறம் கூட சைத்தன்ய மகாபிரபு சீக்கிரமா போயிட்டார். ஒரு 48 வயசு தானே அப்புறம். அவரு போயிட்டார். ஆனா இவர் நித்யானந்தர் 120 என்னவோ இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். நீண்ட வாழ். மறந்த மாதிரி ஞாபகம் மாதிரி, அதான் கேட்டேன். இல்ல, அது நான் வேணா பார்த்து படிக்கணும், யாரையாவது கேட்கணும். அங்க விக்கிரகம் வச்சிருந்தாங்க, அங்க நித்யானந்தர் மறைஞ்சாலும் விக்கிரகம் வச்ச மாதிரி பார்த்த எங்க ஞாபகம். எங்க எங்க பண்டரிபுரத்துல. இல்ல, பண்டரிபுரம் தெரியல, நான் பாக்குறேன். நான் வேணா சைத்தன்ய சரிதாமிரதத்துல இருந்துச்சு நான் படிச்சேன், ஆனா இல்ல அதுல அவரு மறைஞ்ச மாதிரி எதுவும் காட்டல. மேபி சைத்தன்ய பாகவதம்ல இருக்கலாம். ம், சைத்தன்ய பாகவதம்னு ஒரு புக் இருக்கு. அதுதான் அந்த ஸ்லோகம் நான் முதல்ல சொன்னேனே, ஆஜானு லம்பித புஜோ கனகாவதாத்தோ. அதுன்னு வர ஸ்லோகம் தான். அது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். அதனால ஹம், எப்படி அவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்றதை ஆரம்பிச்சு விருந்தாவன் தாஸ் தாக்கூர் ஆரம்பிக்கிறார். விருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட நெருங்கி இருந்த நபர். அதனாலதான் அவரை பாஸ்ட் டைம்ஸ் எழுத வைக்கிறாங்க. ம். அதுலதான் வந்தது இவரு. நான் அதை பார்த்துட்டு வேணா அந்த புத்தகத்துல இருக்கான்னு பாக்குறேன். ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சைத்தன்ய மாதாஜி, மாதாஜி, பாகவதம். நான் வந்து நவதீபம் எல்லாம் பார்த்தேன். ஆனா ஏகச்சக்கரா மட்டும் பார்க்கல. அது என்னவோ கொஞ்சம் கஷ்டமான போறதுக்கு பாதைன்னு சொன்னாங்க. நான் இப்ப போகல எல்லாம் மாதாஜி. ரோட்லாம் நல்லா ஆயிடுச்சு. இப்ப வந்தீங்கன்னா இப்ப போயிட்டு போட்டிருக்காங்க. அப்ப நான் என்னால போக முடியல. ஆனா நீங்க வரலாம். சொன்னதுல இருந்து நான் எல்லாம் மனசால நான் நினைச்சுக்கிறேன். ரொம்ப ஹரே அழகான கிருஷ்ணா. இடம். ஏக்கச்சக்கரால ஒரு வாரம், போன வருஷம் ஒரு வாரம் இருந்தேன். ஒரு மாதாஜி வந்து ஜப்பா ரெட்ரீட்னு கூட்டின்னு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது அங்கேயே இருந்து ஜெபம் பண்றது அதெல்லாம் வந்து அது பிரம்மாண்டமா கோயில் கட்டிட்டாங்களே, அற்புதமா இருக்க கோயில். ரொம்ப பிரம்மாண்டமா இல்ல, ஓரளவு சுமாரான கோயில். நல்லா இருக்கு மாதாஜி, நாங்க ஆ, போயிருந்தோம் மாதாஜி, ரொம்ப அதான், அருமையா அதான், இருக்கு அதான். மாதாஜி. ரொம்ப பெருசு இல்ல மாதாஜி. இங்க மாயப்பூர் அளவு பெருசு இல்ல, ஓரளவு. உங்களுக்கு அது பெருசு மாதாஜி, எங்க ஊருக்கு அது பெருசு. ஆமா, உங்களுக்கு பெருசு. நல்லா இருக்கு கோயில், நல்லா கட்டியிருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, ஆ, நாம போய் தங்கலாம். பக்தர்களுக்கு அவ்வளோ அங்க கெடுபிடி கிடையாது. நல்லா இருக்கும், மங்களாரத்தி எல்லாம் நல்லா இருக்கும், பிரசாதமும் நல்லா கிடைக்கும். ம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க. இந்த நான் லாஸ்ட் டைம் 1.5 year முன்னாடி மாயப்பூர் வந்தப்போ எக்கச்சக்கர தான் போயிருந்தோம். ம். அங்க வந்து நீங்க சொன்ன எல்லா பாஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் ரிவைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இருந்துச்சு. அப்புறம் அப்புறம் அந்த ஆட்டோ கார் டிவோட்டி காட்டினாரு. ம். அந்த அம்பிளிக்கல் கார்டு கட் பண்ண இடம், அடா. அப்புறம் அங்க அந்த பாண்டு, ம். அப்புறம் அந்த பிராமணாஸ் இருந்த வீடு, ம். அப்புறம் அந்த ஜெகநாத் கோயில், அப்புறம் அந்த அப்புறம் டீமனை கொன்னது, டீமனை கொண்ட இடம், அப்புறம் அந்த பாங்கராய். பாங்கரா, அந்த விக்கிரத்துக்குள்ளதான் நித்யானந்தர் உள்ள போனாதான் அப்படின்னு அந்த சொல்றாங்க. ஆமா, அந்த ஆட்டோக்காரர் சொன்னாரு. இருக்கலாம், அது இருக்கலாம், அதான் நினைக்கிறேன். பாங்கர். ஆனா அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஜானுவா வசுதா 2 பேரும் இருப்பாங்க, 2 மனைவிகளும். ஆமா, பார்த்தேன், மறந்துட்டேன். அப்புறம் இன்னொரு நேத்து கொஸ்டின், நேத்து நீங்க சொன்னீங்கல்ல, நாமெல்லாம் ஒரு நல்லவங்களதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், டிவோட்டி இல்ல. அது உங்க டைம் இருந்தா என்னன்னு சொல்றீங்களா? புரியல. பக்த நிலைன்றது வந்து இந்த நல்லது கெட்டதெல்லாம் மீறி மிகப்பெரிய நிலை. ஆனா இந்த பிரபுனுடைய கேள்வி, நாமெல்லாம் நல்லவர்கள்னு நேத்து சொன்னேன். அப்ப பக்த நிலைன்றது அதற்கும் மீறிய மிகப்பெரிய உயர்ந்த நிலை. அது பக்தி அப்படின்னா அந்த பக்தனுக்கு
அஹ், பகவானை தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த தூய பக்தி நிலை, அந்த தூய பக்தி நிலையில எல்லாத்தையும் அந்த பக்தன் விடுறான். நான் நேத்து சொன்னேன் இல்லையா, துக்காராம் பத்தி பேசினேன். துக்காராமுக்கு பாகுபாடு, பணம், காசு, புகழ், எதுவுமே கிடையாது. அவருக்கு பகவானுடைய நாமத்தை தவிர ஒண்ணும் கிடையாது. எல்லாரையுமே சமமா பார்த்திருக்காரு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எது தன்கிட்ட தான் சுயநலம்ன்றதே அவர்கிட்ட பார்க்க முடியாதாம். அது மாதிரி நமக்கெல்லாம் முடியுமா பாருங்க. நம்ம ஒரு அடிப்படையில தர்மத்தை கடைபிடிக்கிறோம், நல்லவங்களா இருக்கிறோம். அந்த நல்ல தன்மையெல்லாம் நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. துக்காராம் வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் தூய பக்தி தான் என்னன்னு தெரியும். அதே மாதிரி பிரபுபாதர் தூய பக்தர். அவர் எப்படி இருந்தார்? இப்ப தூய பக்தர்கள் அப்படின்னும் போது அவங்க கிட்ட ஒரு எள்ள அளவு கூட சுயநலமே இருக்காது, தன்னலமும் இருக்காது. அவங்க அவங்களுடைய நல்ல குணம் அந்த பக்தர்கள் என்றவங்க நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவர்கள். அதனால நாமெல்லாம் பக்தர்கள்னு சொல்லவே கூடாது, சொல்லிக்கவே கூடாது. நம்ம பக்தர்கள், பக்த நிலை மிக உயர்ந்த நிலைன்னு சொல்ல வந்தேன். நாம பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம், நாம் பக்தி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம், நாம் பக்தர்களா ஆகல அப்படின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீட்சை பெற்றிருக்கிறோம், சீரியஸா இருக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் குறிக்கோளை அடைவோம்ன்ற உறுதியோட இருக்கிறோம், அதெல்லாம் சரிதான். ஆனா நாம் அடையவில்லை. ஏன்னா அந்த பக்தின்றது பக்தர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த ரகுநாத் தாசர் சொன்னேன்ல, 6 கோஸ்வாமிகள்ல ஒருத்தர், எவ்வளவு பெரிய பணக்காரர். நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? சாக்கடையில இருக்கிற சாதத்தை எடுத்து அலசி அதை சாப்பிட முடியுமா? நீங்க பண்ண முடியுமா? இந்த 6 கோஸ்வாமிகள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கெல்லாம் பக்தி விட்டுருவீங்க. என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால அதை பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது கிடையாது. பக்தினா என்னன்னு அங்கதான் நம்ம பார்க்கிறோம். ரகுநாத் தாச கோஸ்வாமி போவார், அஹ், அவர் சன்னியாசி அப்படின்னு ஆயிட்டார்ல. நான் சன்னியாசின்னும் போது நான் எளிமையா இருக்கணும். அங்கங்க மகா பிரசாதம் கொடுக்குறாரு சைத்தன்ய மகாபிரபுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு நான் ஜாலியா இருக்கலாமா? தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விட்டுட்டாரு. அதை சாப்பிட்றத நிறுத்திட்டு வாரம் ஒரு நாள் சாப்பிட்டாரு. அது கூட சுகமான நிலையா இருக்குதே, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெகநாதர் கோயிலை கழுவுவாங்க. கழுவி தொடப்பத்துல தள்ளும் போது அந்த சாக்கடையில வரும் சாதம், அதை எடுப்பாரு. போய் எடுத்து தண்ணியில அலசுவார். நல்லா அலசிட்டு அது சாதம் வரும்ல, அதை சாப்பிடுவார். பாருங்க. இப்ப நம்மளுக்கு முதல்ல நம்பிக்கையே வராது. இதை சாப்பிட்டேன்னா எனக்கு வாந்தி பேதி வந்துடும், எனக்கு நோய் வந்துடும், எனக்கு இது வந்துடும், எவ்வளோ விஷயங்களால நம்ம அலக்கழிக்கப்பட்டிருக்கிறோம். இது பக்தினா பக்தி அவ்வளவுதான். அது எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. அப்ப நம்மளுக்கெல்லாம் இதுவே இல்லையா, நம்பிக்கையே இல்லைன்னா ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு நம்மை புனிதமாக்கக்கூடிய சூழ்நிலையில பகவான் வைப்பார். நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும், அவ்வளவுதான். மாதாஜி அப்ப நம்ம 0% தான் என்ன மாதாஜி? தெரியல, மைனஸ்ல இருக்கிறோமோ என்னவோ தெரியல. சில பேர் பக்திக்கு மைனஸ் போடுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. சில பேர் பக்தியில இருக்கிற மாதிரி இருந்து மைனஸ்ல இருப்பாங்க, இருக்கிறதையும் கரைப்பாங்க. நிறைய அபராதங்கள் பண்ணா அது நடக்கும். ஏகப்பட்ட அபராதம் பண்ணோம்னா பகவான் நம்ம கீழே இறங்கலாம். அதனால நான் பயப்படாதீங்க, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இதை பற்றி தெரிந்து கொண்டு என்றாவது ஒரு நாள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பக்தரை பார்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது என்னைக்காவது ஒரு நாளாவது உங்களை மாதிரி நாங்க வாழணும், அந்த உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை செய்யலாம் அவர்களுக்கு. அப்போ பகவான் நம்மள தள்ளின்னு போவார். நீங்க கவலைப்படாதீங்க. பக்தி மார்க்கத்துல காலை வச்சு உறுதியாக இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய குரு மூலியமாகவும் நம்முடைய சக பக்தர்கள் மூலமாகவும் நமக்கு ஒரு தள்ளுதல் வரும். அதனால புரிந்து கொள்வோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு நான் இதை அடிக்கடி சொல்றேன்னா, ஆஹ், நிறைய பக்தர்கள் தங்களை புனிதமான பக்தர்களாக பிரகடனம் பண்றாங்க. நாங்க பியோர் டிவோட்டி, பியோர் டிவோட்டி, பியோர் டிவோட்டி அப்படின்ட்டு. அது மாதிரி பிரகடனம் பண்ணக்கூடாது. பியோர் டிவோட்டிஸ்னா யாருன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. நாங்க நல்லா பக்தி பண்றோம்னு சில பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா பக்தினால என்னன்னு தெரியாதே, எப்படி நல்லா பக்தி பண்ண முடியும்? சாதாரண மக்களுக்கு நம்ம வித்தியாசம்தான். சாதாரண மக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நாமெல்லாம், அதனால தான் நான் சொல்லிட்டேன் நம்மெல்லாம் நல்லவர்கள், இன்னும் பக்தர்களாக மாறலன்னு. சரியா? வைஷ்ணவ அபராதம் பற்றி ஒரு தனி கிளாஸ் எடுத்துக்கலாம்.
வைஷ்ணவ அபராதம் பத்தி கேக்குறீங்க கிரிதாரி பிரபு. நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். பத்மா சென்னை கேளுங்க. மாதாஜி இப்போ எனக்கு ஒரு ஜென்ரலா ஒரு டவுட் மாதாஜி. ஏன்னா நேற்றுக்கு கூட நீங்க இந்த பக்தியினுடைய பரவச நிலை சொன்னீங்க இல்லையா? அஷ்ட அஷ்ட சாத்விக விகாரம். அஷ்ட சாத்விக அந்த அது ஆக்சுவலா எப்பயாவது நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. ஆனா இப்போ நம்ம எப்பயாவது இப்ப நான் ஜெகநாதரை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது இப்படி லைட்டா அந்த மனசு அப்படியே கொஞ்சம் லைட்டா தண்ணி வந்தது. அப்புறம் அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் வந்து அது ஆனா அது அப்படி அந்த நிலை இல்ல. ஆனாலும் நமக்கு லைட்டா வருது இல்ல மாதாஜி? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது மாதாஜி? கரெக்ட் தான்மா. அது மாதிரி அப்படியே சுத்தமா கிருஷ்ணர் எந்த எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம கொடுக்க மாட்டார், இருக்கும். ஏன்னா சில பக்தர்கள் வந்து முதல்ல மாயாப்பூர் பார்க்கும்போது அழுததெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நானே வந்து கூட, ஏன்னா எனக்கு மாயாப்பூர் வாழ்க்கை என்பது எட்டாத கனியா இருந்து ஆரம்ப கட்டத்துல எப்ப பார்த்தாலும் ராதா மாதவரை பார்க்கும்போது அழுக வரும். வரும், அது மாதிரி வரும். இல்லாம போகாது. ஆனா அது வந்து சில்ல சி- கொஞ்சம் கொஞ்சம் காட்டும், கொஞ்சம் ஓகே. லேசா. அப்படி அப்படி நம்ம கல்லா நான் சில நேரங்கள்ல காட்டும், இல்லாம இல்ல, வரும் வரும். ஓகே மாதாஜி. ஆனா சில சமயம் அது எல்லா நேரத்துலயும் வரமாட்டேங்கிறது. எப்பயாவது எல்லா வருது. அப்புறம் நேரத்துலயும் நம்ம வேஷமும் போட முடியாது. எப்போ அது வரும், கண்டிப்பா வரும். இல்ல ஓகே துன்பங்கள் மாதாஜி. அதிகமா இருக்கும் போதும் சில நேரத்துல பகவானை பார்க்கும்போது தண்ணி கொட்டும். எனக்கு துன்பங்கள் அதிகமாகும் போது பகவானோட நாமத்தை சொல்லும் போது கூட அழுக வரும். அப்ப எனக்கு தெரியும், ஓ நிறைய துன்பங்கள், அதனால தண்ணி வருது தானா அப்படின்னு புரிஞ்சுப்பேன். எஸ், சில நேரங்கள்ல நமக்கு வந்து அந்த அஷ்டவித சாக அது ஒரு துளி. தேன் வந்து ஓகே ஒரு கடல்னா அதுல இருந்து ஒரு துளி நமக்கு காட்டப்படும். மாதாஜி, இப்ப எனக்கு அதான் இத சார்ந்த ஒரு டவுட். இப்ப ஆனா மற்ற தேவி தேவதைகளோட தீவிர பக்தர்களும் அழறாங்கல்ல மாதாஜி? அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்க இப்ப நேத்திக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒருத்தர் போன் பண்ணாங்க. இந்த இந்த பெரியவா அந்த அசோசியேஷன் இருக்கிறவங்க. அவங்க சொன்னாங்க, நான் சாகுற வரைக்கும் பெரியவாளுக்கு அப்படி கைங்கரியம் பண்ணுவேன். நான் அவங்களுக்கு வந்து அதுலதான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் நானு. அப்படியே அதை அப்படியே அவங்க நினைச்சு அப்படியே பூரிப்படைறாங்க. ஆஹ் கிட்டத்தட்ட அந்த ஒரு அப்படியே அவங்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வருது. நான் வந்து யாரை பார்த்தாலும் நான் பெரியவா கோவிலுக்காக நான் வந்து இது கேட்பேன். பண்டு டொனேஷன் கேட்பேன். குழுக்கணும். நான் வெள்ளிக்கிழமை இந்த கிழமெல்லாம் பார்க்கவே மாட்டேன். சில பேர் வெள்ளிக்கிழமை பைசா கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நான் வந்து கேட்பேன். எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். பெரியவாளுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன போது இது வந்து நமக்கு ஆனா பக்தியில வராது. ஆனா இப்படியும் அந்த ஒரு அந்த இந்த உணர்ச்சி எப்படி நிறைய மாத்தாச்சு பார்க்கணும்? சமயங்கள் உலகம் முழுக்க இருக்கு. நீங்க இஸ்லாத்துல போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து 5 முறை தொழுகை இருக்கு. அங்கேயும் வந்து பக்தி, ஏதோ ஒரு பக்தி இருக்கு. எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லாத்துலயும் டெடிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா அவங்களுடைய இலக்கு என்னன்றதையும் பார்க்கணும். அவர்களுடைய இலக்கு என்ன, ஆழ் மனசுல அவங்களுடைய இலக்கு என்ன, ஆழ் மனசுல தெள்ள தெளிவா இருக்கு. பகவத்கீதை சொல்லுது, தேவி தேவர்களை வழிபடுபவர்களுடைய ஆழ் மனசுல வந்து பௌதிகம் நிறைஞ்சிருக்கு. காமஸ்தேஸ்தர் ரித்தஜான அந்நிய தேவதா அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அந்நிய தேவதா நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அந்நிய தேவதைகளை வணங்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மகாண்டம் மாதிரி தான் காட்டுது எல்லாமே. சில நேரங்கள்ல சில பக்தர்கள்லாம் எதுவும் வேண்டாம், உன் அன்பு வேண்டும் அப்படின்னு பாடுறதையும் நான் பார்த்திருக்கேன். அப்பா எனக்கு வேற எதுவும் வேணாம், நீ இருந்தா போதும்னு சிவபெருமான் கிட்ட பாடின பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இப்ப அந்தல உண்மையாக இருந்தார்கள் என்றால் தேவி தேவர்கள் கிட்ட கூட, இல்ல அவங்க வணங்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவோ இஸ்லாம்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லாவையோ ஒழுங்கா வணங்குனாங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அடுத்த படி அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படியே விட்டுற மாட்டார் கடவுள். அப்ப வந்து அவங்க சரி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா, அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு வழிக்கு பிறக்கும். ஓகே மாதாஜி, புரியுது மாதாஜி. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய மெட்டீரியல் டிசைர் இருக்கு மாதாஜி. பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்ல இருக்கணும் அந்த ஆசையெல்லாம் இருக்கு. அதனால அப்படி வாங்கியிருக்காங்க. இப்ப இங்க வந்து கரெக்ட் மாதாஜி அடிக்கடி நீங்க அது வேற சொல்றது. சொல்லப்படுது இல்ல. இப்ப பௌதிகம் நிறைய இருந்தீங்கனாலே ஆன்மீகத்துக்கு அடி என்பது வந்து ஆமா அடிக்கடி மாதாஜி. சொல்லப்படும். நான் கரெக்ட் மாதாஜி. நீங்க அந்த ஜெயின்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொன்னீங்கல்ல மாதாஜி, நான் அதை வந்து இவங்க கிட்டக்க நான் ரிலேட் பண்ணி பாக்குறேன். ஒரு பக்கம் வந்து அப்படியே பயங்கர பக்தியா இருப்பாங்க. வேற மறுபக்கம் இடத்துல அது பவுன்ஸ் ஆகுது. ம். செம்மையா அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க மாதாஜி. அதாவது நான் இந்த
இந்த சர்க்கிள்ல நான் பாக்குறேன். ஒரு பக்கம் அப்படியே இப்ப நாமெல்லாம் பாகவதம் பகவத்கீதை எல்லாம் படிக்கிறதுலாம் பக்தியே இல்லைன்ற மாதிரி அவங்க அந்த சென்டிமெண்டல் பக்தி தான் பக்தின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துடுறாங்க. இப்படி இப்படி அப்படியே ஓட்டமா ஓடுறாங்க, அப்படிலாம் அந்த ஒரு ஆக்ஷன் அப்படி பண்றாங்க மாதாஜி. நமக்கு அதெல்லாம் வரமாட்டேங்குது. சோ அதனால அதெல்லாம் தான் பக்தியினுடைய நிலைங்கிற மாதிரி அவங்க ஜென்ரலா நினை- அப்படி ஆயிடுது. அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆமா மாதாஜி. அப்புறமா இதுவும் ஒண்ணு சொன்னாங்க மாதாஜி. பெரியவாளுக்கு ஈக்குவல் யாரும் இல்ல, அவரை அவரை விட ஒஸ்தியானது. அப்படியே கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே அவருக்கு வச்சு சொல்றாங்க மாதாஜி. நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அதெல்லாம் கேட்கும்போது. அதான் மாயவாதம் இல்ல. அவங்க அந்த சங்கர சங்கர சம்பிரதாயமே மாயவாதம் தான். ஏன்னா கடைசியில் அவங்க குரு கிருஷ்ணருக்கு சமமா கடவுளுக்கு சமமாகவும் தங்களையும் கடவுளுக்கு சமமாகவும் நினைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு வேற என்னென்னவோ பேசுறாங்க. இந்த மாயவாதமே குழப்பவாதம். அவங்கள தெளிவே கிடையாது, தெளிவில்லை. இது வந்து பெரியவா வாழ்க்கை எப்படி வாழறது அதெல்லாம் நல்லதா சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா அல்டிமேட்டா சொல்லலை. அல்டிமேட் பகவத்கீதை தான், பாகவதம் தான், கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான் தான். அதெல்லாம் தெள்ள தெளிவா கலியுக தர்மம் ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். அதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் நம்மலாம் திருப்தி அடைஞ்சிருப்போம். அதெல்லாம் அவர் என்ன ஜென்ரலா மக்கள் நல்லவங்களா வாழறதுக்கு வழி காமிச்சார். அதுல ஒரு தப்பே கிடையாது. ஆனால் அல்டிமேட்டா அவங்களது தத்துவம் மாயவாதம். அதுல அவங்க எந்த அளவுல மைனஸ் போறாங்களோ தெரியாது. கரெக்ட் மாதாஜி. ஓகே பயங்கர மாதாஜி. minus ஹரே ஆகுது. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? சரி, நாம ஹரே ஆ, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்த வார வகுப்புல சந்திப்போம். மக்களுக்கு மிக்க நன்றி. வாங்க. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பதரும் ரொம்ப நல்ல சந்தோஷமா ஆனந்தமா ஜெய் இருந்தது. ஜெய் பஜன். ஹரே கிருஷ்ணா. நமோ ஹரே கிருஷ்ணா.